श्रीशैलेशधियापात्रं जीवत्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रञ्जजामातरं मुनिम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना बोधंतरस्य मगताभ्यपट्टनाद श्रीभक्तिसारप्रसेकर योगिभागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् काषाय शोभिकमनीय शिखानिवेशं दण्ड्रद्वयोद्दलकरं विमलोपवीतम् उद्यन्ति ये सनिभम् उल्लसद्मूर्धपुण्ड्रम् रूपं तवास्ति यतिराज यशोन्ममाग्र्ये यो नित्य अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये நமக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக சுவாமி ராமானுஜர் உயர் குருவாகவும் இருக்கிறார். நமக்கு அவர் ஆழ்வாருடைய பாசுரங்கள் என்ன, ஆழ்வாருடைய பிரதிபக்தி என்ன, இது அத்தனையும் நிரம்பியவராய், மேலும் ஆச்சாரியர்களான நாதமணி தொடக்கமாக பெரிய நம்பிகள் பர்யந்தம் அந்த ஆச்சாரத்திலேயே மிகவும் வாஞ்சையோடு மிகவும் வினயத்தோடு மேற்கொண்டு அவர்கள் இட்ட வழக்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே திகழ்கிறார் சுவாமி. பரம வேதாந்தியாக இருக்கக்கூடிய சுவாமி ஆரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் என்று சொல்லக்கூடிய அத்தனை கருணையுள்ளம் படைத்தவர். வேத மார்க்கத்திலே வேதம் என்ன சொல்லப்பட்டதோ அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்தை பிறழாமல் தன்னுடைய திருவுள்ளத்தை அதன்படியே கொண்டு செல்பவர். நம் முன்னோர்கள்லாம் என்ன நிர்வாகம் பண்ணி உள்ளார்களோ அந்த நிர்வாகத்தையே தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையிலே சுவாமி ராமானுஜர் இருக்கிறது. நம்முடைய ஆழ்வாருடைய சம்பிரதாயம் எதுவோ அந்த சம்பிரதாயத்தையே ராமானுஜர் அதை வளர்த்து கொடுத்தார். அதனாலே அவரால் அறுதியிடப்பட்ட சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகிறது. எதுவா இருந்தாலும் இத்தனை பெருமை தெரிவதற்கு என்ன காரணம் சம்பிரதாயத்துக்கு என்னால் சுவாமி ராமானுஜர் தான். ஆனா ராமானுஜராலே இத்தனை பெருமை தெரியறதே, இது லோகத்தாருக்கு தெரியணும் என்பதற்காகவே சுவாமி நம்பெருமாள் இதற்கு எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரிட்டார். எம்பெருமானார் தரிசனம் என்னை இதற்கு நம்பெருமாள் பெயரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயலறிகைக்கார் அப்படின்னு முனவாள மாமணிகள் தன்னுடைய உபதேசத்தினால் தெரிவிக்கிறார் இல்லையா. உலகத்தாருக்கு இந்த விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சம்பிரதாயத்தை எம்பெருமானார் தரிசனம் என்றார். எம்பெருமானார் தரிசனம் என்றால் எம்பெருமாள் புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட தரிசனமா? சம்பிரதாயம் என்னால் அவர் புதிதாக கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏற்கனவே வியாச பகவான் என்ன, டங்கர், திரமிடர், குகதேவர் போன்றவர்களாலே சொல்லப்பட்ட கருத்து என்னவோ அந்த கருத்தை பிரபலப்படுத்தி அந்த கருத்து தான் சாஸ்திர கருத்து என்பதை தெல்ல தெளிவாக காட்டக்கூடிய ஒரு தன்மைதான் சுவாமி எம்பெருமானார் பண்ணது. இருந்தாலும்
இவர் வளர்த்தார் அல்லவா, வளர்த்ததற்காக இவருக்கு பெருமை சேர்க்கணும் என்பதற்காக அது மட்டும் காரணமல்லை. இவர்தான் இந்த சம்பிரதாயத்தை நன்னா மீண்டு மேலோங்கி தடக்க வைத்தார். அதனாலேயே நம்பெருமானுடைய அபிப்பிராயம் எம்பெருமானார் தரிசனம் என்று செய்தார். அது மட்டுமல்ல, இந்த சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் சனாதனம், சனாதனத்தின் கொள்கைகள் அநேகமா எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சனாதனத்தின் கொள்கையிலே அவருடைய தத்துவார்த்தங்கள் என்ன, இதை பல பல கிரந்தங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். எழுதி வைத்தாலும் அதை நன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொள்வதற்காகவே சுவாமி தொட்டையாச்சாரியுடைய சோழசிம்மபுரம் தொட்டையாச்சாரியர் அவருடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி அவருடைய அனுகிரகத்தாலே, அவருடைய தொட்டையாச்சாரிய சுவாமியின் நியமனத்தின் பேரிலே யதீந்திரமத தீபிகா என்கிற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது ராமானுஜருடைய சித்தாந்தத்தை மிகவும் விபுலமானது. அந்த விபுலமான சித்தாந்தத்தை சுருக்கி நம்முடைய புத்திக்கு எட்டும் அளவுக்கு சுவாமி சீனிவாசாச்சாரி நமக்கு அனுகிரகித்துள்ளார். அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள். என்ன நாள் சுவாமி? இன்னைக்கு தை மாசம் புஷ்ய நட்சத்திரம். தை மாசம் புஷ்ய நட்சத்திரம். புஷ்யனா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். இந்த நாளில்தான் ஸ்ரீபெரும்புதூர் எம்பெருமானாருடைய திருமேனியை பிரதிஷ்டாபனம் பண்ணது இந்த நாள் தான். கந்தாடை தோழப்பரங்கிற பெரியவர் அவர்தான் ஸ்ரீபெரும்புதூரில் இந்த நாளில் பிரதிஷ்டாபனம் பண்ணார். இது 2வது விக்கிரகம். இது தானுகந்த திருமேனின்னு பேரு. ஸ்ரீபெரும்புதூரில் ஏற்பட்ட திருமேனி தானுகந்த திருமேனி. தமருகந்த திருமேனி மேலக்கோட்டை. அதுதான் முதல் திருமேனி. முதல்ல திருமேனியை எதிரியர்ல பண்ணப்பட்டது மேலக்கோட்டையில் தான், திருநாராயணபுரம் என்று சொல்லக்கூடிய மேலக்கோட்டை. அதன் பிறகு அவருடைய அந்திம காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட திருமேனி தான் தானுகந்த திருமேனி. இந்த திருமேனி பிரதிஷ்டாபனம் பண்ணது இன்றைய நாள். அதனால்தான் தைப்பூஷம் தைப்புஷ்யம் சொல்லுவார். இந்த புஷ்ய மாசத்தில் புஷ்ய நட்சத்திரத்திலே சுவாமி கந்தாடை தோழப்பர் அவர்களால், அதாவது முதலையாண்டாவுடைய வம்சத்தவர்கள் அவர்களாலே இந்த விக்கிரகத்தை ஏரியல்ல பண்ணப்பட்டது. இப்போது இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் என்ன, எம்பெருமான் ரூபத்தில் இருந்தக்கூடிய நிலை என்ன, இரண்டுமே ஒன்று என்று சொல்லும் அளவுக்கு விக்கிரகத்தின் சீர்மை. ஆச்சரியமான விக்கிரகம், பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய விக்கிரகம். அப்படிப்பட்ட விக்கிரகத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணார். அவருடைய சித்தாந்தம் என்ன, அது நிலை என்று பார்த்துட்டு இருக்கோம். அதிலே பிரமாணம் பிரமேயம் என்று 2ஆக பிரித்தார்கள். பிரமாணத்தை 3ஆக பிரித்தார்கள். என்னென்ன பிரமாணம்? பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3. அதே பிரமேயத்தை 7ஆக பிரித்தார்கள். என்னென்னது அந்த 7 என்பது? அதுக்கு நிறைய விஷயங்கள் வரப்போறது மேற்கொண்டு அந்த 7ஆக பிரித்தார்கள். சரி சுவாமி, இதெல்லாம் சாஸ்திரம் சொன்னபடி இவர் சொல்லியிருக்காரா? இதற்கு முத்திரைத்தால் இட்டா போலே சாரதா தேவி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அவர்தான் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளார். வியாச பகவானின் பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரத்துக்கு சுவாமி ஸ்ரீபாஷ்யம் இட்டார். அந்த ஸ்ரீபாஷ்யத்தை நேராக கொண்டு போய் காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய சாரதா பீடத்திலே இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவி கொண்டு போய் காண்பிக்க அவள் மிகவும் உவந்து, ஓ, இது பிரம்மசூத்திரம் எழுதின வியாச பகவானுடைய திருவுள்ள கருத்துப்படியே இருக்கிறது. அவள் தான் அதுக்கு பெயரே கொடுக்கிறார். இதற்கு ஸ்ரீபாஷ்யம் என்று பெயர் இருக்கட்டும். சுவாமி கொடுத்த பெயர் அல்ல, யாரோ பெரியோர்கள் கொடுத்த பெயர் அல்ல, அந்த சாரதா தேவியே கொடுத்த பெயர் ஸ்ரீபாஷ்யம். அப்படிப்பட்ட பட்டம் சூச்சினார். இது வியாசனுடைய பிரம்மசூத்திரத்துடைய அர்த்தத்தை பகவத் போதாயனர் என்று அவருக்கு பேரு.
அந்த போதாயனு திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கு. அதனால் இதற்கு சீபாட்சியம் என்று பெயர் கொடுத்தபடியாலே அப்ப சுவாமியுடைய அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமே சீபாட்சியம் என்று கொண்டாடப்படுகிறது. இது சுவாமி சாதித்த சித்தாந்தம் என்று சொல்வதை காட்டிலும் இது வேதவியாசருடைய திருவுள்ள கருத்து எதுவோ அதுவேதான் இது. அதனால்தான் வியாசர் ஒட்டுக்கொண்டபடியாலே இதுதான் வேத மதம். சம்பிரதாயத்தில் என்னென்ன அடிப்படை கொள்கைகள் ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அத்தனை இதுல இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல நம்ம பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் என்று மூன்றாக பிரித்துக் கொண்டு அந்த பிரத்யக்ஷத்தை ஏற்கனவே அனுபவிக்க பெற்றோம். இப்ப அனுமானத்துல கடைசி நிலையில இருக்கிறோம். ஆனா கடந்த காலக்ஷேபத்திலே நம்ம அனுமானத்தை பார்த்தது. அனுமானத்தில் 5 அவயவங்கள்: பட்சம், சாத்தியம், ஏது, ஸ்வபக்ஷம், விபக்ஷம் என்று சொல்லக்கூடிய 5 அவயவங்கள். இதுக்கெல்லாம் வியாப்தி பார்த்தோம். என்ன வியாப்தினா? வியாப்தினா வியாப்தி, வியாபகம், வியாப்திக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா? வியாப்திக்கும் வியாபகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, விட்டு பிரியாம இருக்கக்கூடிய தொடர்பு, இரண்டும் பிரியவே பிரியாது. இதைத்தான் வியாப்தி என்கிறோம். இதே சொல்றேன், எங்கெங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் நெருப்பு உண்டு. இது அன்வய வியாப்தி. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கங்கெல்லாம் புகை இருக்காது. இது வெதிரேக வியாப்தி. அப்படின்னா இந்த 5 இருக்கணும். எந்த ஏத்து பட்சத்துல இருக்கணும். அது மட்டும் இல்ல, அதே ஏத்து ஸ்வபக்ஷத்திலையும் இருக்கணும். அது மட்டுமல்ல, விபட்சத்தில் இருக்கப்படாது. ஏத்துன்னா என்னது? காரணம். காரணம் என்னது? ஏத்து பகை. அந்த பகை ஸ்வபக்ஷம். ஸ்வபக்ஷம்னா மலையில இருக்கணும். விபக்ஷம்னா அது பக்ஷம்னா மலை. ஸ்வபக்ஷம்னா தலிக பண்ணக்கூடிய மடப்பள்ளி, அதுல இருந்து இருக்கணும். விபக்ஷம்னா குளத்துல இருக்கப்படாது. இது விபக்ஷ. மேலும் சாத்தியத்தை இன்னொரு தோஷம் பாதிக்க கூடாது. சாத்தியம்தான் நெருப்பு. அந்த நெருப்பானது ஏதாவது தோஷம் பாதிக்கப்படாது. மேலும் சத்பிரதிபக்ஷம், இதெல்லாம் நம்ம கடந்த காலத்துல பார்த்துருக்கோம். சத்பிரதிபக்ஷம், அந்த பிரதிபட்சம் இருக்கப்படாது. பிரதிபட்சம் இருந்தா சாத்தியம் இல்லைன்னு ஆயிடும். அதுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அதாவது என்னது? அதுதான் துட்ட கட்சின்னு சொல்லுவார். அது கூடாதுன்னு சொல்லுவாங்க. துட்டமான அனுமானங்கள்லாம் ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம். மேற்கொண்டு ஏத்துவை போல இருக்கும், ஆனால் உண்மையான ஏத்துவாக இருக்காது. சிலதெல்லாம் ஏத்துவா இருக்கும். எது போல? அங்க ஏதோ தூசி வந்திருக்கு, பனிமூட்டம் இருந்திருக்கு. தூசியும் பனிமூட்டம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா புகையா தெரியும். இது என்னது? அதான் சொல்றேன், உண்மையான ஏத்துவாக இருக்கும். ஆனா உண்மையான ஏதுவா இருந்தா அது என்ன ஆகும்னா, அது கடைசியில் என்னது? அது உண்மையான புகையா இருக்காது. அதைதான் தெரிவிக்கிறார். அப்ப அனுமானம் சரியா பலிக்காம போயிடும். மேலும் அனுமானம் துட்டமா போகிறது. மேலும் இந்த 5க்கும் ஏதாவது ஒன்றுக்கு ஆபத்து வந்தாலும் அது அந்த அனுமானம் சரியா வராதுன்னு பார்த்தோம். மேலும் நாம் வாதம் பண்ணும் போது நிதானமா வாதம் பண்ணும். புரியறதுக்காக சொன்னேன், நிதானமா வாதம் பண்ணணும். அதாவது மெயினா வாதங்களுக்கு பிரதான யாருன்னா ராமன். ராமன் வாதம் பண்ணும் போதே நல்ல அர்த்தங்களை நல்லா புரிஞ்சுப்பார். முதல்ல எதிராளி யார் இருக்காளோ அந்த எதிராளிக்கு அவளுக்கு அவகாசம் கொடுக்கணும். அவர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கணுமோ, அது சரியோ தப்போ அது வேற விஷயம். அவளுக்கு எதிராளிக்கு அவகாசம் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அவளுக்கு அவகாசம் கொடுத்து தன்னுடைய மதத்தையும் ஸ்தாபிக்கணும். நிறுத்திக்கணும். ஆனா பரமதத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு பரமதத்தவர்கள் யாராரோ அவர்களுடைய நிலையை எடுத்து சொல்லப்படாது. அது என்னன்னா அப்படின்னா அர்த்தம், அதுக்கு வியாக்கியகதி தோஷம்னு பேரு. அது பண்ணவே படாது. 2வது, சண்டையே கூடாது. நிதானமா பேசணும். இந்த வாதம் நிதானமா பேசணும். அது மட்டுமல்ல, எதிராளி பேசுறாரோ, எதிராளி யார் பேசுறாளோ பேசக்கூடியவர்கள் எனக்கு எதிரி அல்ல. என்ன சுவாமி அவர் சொன்னதெல்லாம் நீங்க எடுத்து பேசிட்டு இருக்கேன்னா, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்குத்தான் நான் எதிர்வாதம் பண்ணிட்டு இருக்கேனே தவிர அந்த கருத்து
வேதத்துக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. அதனால எதிர்பார்க்கிறேன், அவரே எனக்கு எதிரி கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் எதிரின்னு வச்சிருந்தா வெக்திக்கும் நமக்கும் ஒண்ணுமே இல்லை. வெக்தகத தோஷத்தை பார்ப்பதில் அர்த்தமே இல்லை. சில பேர் என்ன பண்ணுவார், பேசிட்டே இருப்பார், நல்ல வாதம் பண்ணிட்டே இருப்பார். இவருக்கு வாதம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இல்லாமல் போனாலோ, அல்லது இவர்கிட்ட சரக்கு இல்லாமல் போனாலோ, அல்லது இவர்கிட்ட அந்த பேச்சு சாமர்த்தியம் இல்லாமல் போனாலோ என்ன பண்ணுவான்னா, அந்த வியக்தி, அந்த யார் வாதம் எதிர்வாளி யார் வாதம் பண்றாரோ அவர் மேலே குற்றத்தை சுமத்துவார். அது ரொம்ப தவறு. அவர் இதைத்தான் சுவாமி அடிக்கடி சொல்வார். நாம் அத்வைதம் அந்த கொள்கை தவறுன்னு சொல்றமே தவிர அத்வைதாச்சாரிய சங்கராச்சாரியர் தவறுன்னு சொல்லவே இல்லை. இது சரியா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே சரி, எந்த மதவாதி, எல்லா மதங்களும் ஒரு நன்மையை காட்டுதான் இருக்கு. இருந்தாலும் அதுல சில சில குறைபாடுகள் இருக்கலாம். அந்த குறைபாடுகளை சொல்ல வேண்டுமே தவிர அந்த மதத்தை தோற்றுவித்தவரோ அந்த மதத்தை பரப்பியவரோ அவர் மேல குற்றத்தை சோம்பது என்பது தவறான கருத்து. ஏன்னா இதெல்லாம் அந்த மாதிரி பேசக்கூடாது. அது மாதிரி பேசினா என்ன, வெக்திகத தூஷணம் எல்லாம் பண்ணினாலே அது மிகவும் அபச்சாரமா இருக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இரண்டாவது விஷயம் போயிடும். நீங்க எதற்காக இதை எடுத்தாலும் நீங்க எதற்காக இந்த விஷயத்தை வாதம் பண்ண எடுத்தாலோ அந்த வாதம் பண்ணுவதற்கான விஷயம் எல்லாம் போயிடும். அதன் பிறகு நம்ம ஒரு பேசி பிரயோஜனமே இல்லாம போயிடும். சண்டையில தான் முடியும். கடைசியில வாதம் என்ன ஆகும்னா சண்டையில தான். சண்டை போட்டா உடனே பகவான் ஒரு கணக்கு வச்சுட்டு இருக்கார். என்ன கணக்குன்னா, அவங்க எல்லாம் அவர் பெசாமதான் இருப்பார், பெசாமதான் இருப்பார். பகவானுக்கு ரொம்ப சாமர்த்தியம் உண்டு. என்ன சாமர்த்தியம்னா, எத்தனைக்கத்தனை உதாசீனா இருக்காரோ அத்தனைக்கத்தனை சர்வசக்தியும் உண்டு, சர்வ ஞானமும் உண்டு. எங்கெங்கெல்லாம் அவருக்கு வளவிரிக்கணுமோ அங்கெல்லாம் வளவிரிச்சுட்டு தான் இருப்பார். நமக்கு இருக்கக்கூடிய தன்மை வேறு, அவருக்கு இருக்கக்கூடிய தன்மை வேறு. நம்ம என்ன இருக்கிறோம், என்னமா அவரை நல்லா வச்சிட்டோம் பாருங்க, அத்தனையும் பகவான் பாகவத அபச்சாரமாக எடுக்கிறான். சரி சுவாமி, அவருக்கு உதாசீனமா இருக்கலாம், அதுதான் அவருடைய நிலை. ஏன்னா இது இருதர்மா ஞானம், இது சம்சாரம். இந்த சம்சாரத்துல இருந்தாலே ஏதாவது ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிருவோம். பண்ணும்போது வாதம் பண்ணும்போது வாதத்துக்குண்டான ஒரு நிலையத்தான் எடுத்துக்கணுமே தவிர அந்த வாதத்தை யார் பண்றாலோ அவர்களுடைய சரீரத்தையோ அவருடைய குடும்பத்தையோ அவருடைய பந்துக்களையோ அவர்களுடைய உறவினர்களையோ எதிலையுமே எடுக்கப்படாது. அந்த கொள்கை என்னவோ அந்த கொள்கை முரண்பட்டால் அந்த முரண்பாடை களைவதற்குண்டான ஒரு தன்மையை தான் நாம பார்க்கணுமே தவிர அதை விட்டு அவர் மேல ஒன்றும் கொள்ளப்படாது. சரி சுவாமி, அது மாதிரி பண்ண பகவான் அபச்சாரம், பாகவத அபச்சாரம் பகவான் எடுத்துக்கிறார். பாகவத அபச்சாரமாக அப்ப வாதமே பண்ண போகப்படாதுன்னு சொல்றீங்களா? தாராளம் பண்ணலாம். வாதம் பண்ணப்படாதுன்னு சொல்ல, வாதம் பண்ணும் போது அந்த வாதத்தில் தான் குறிக்கோள் இருக்கிறத தவிர வாதத்தின் கொள்கை என்னவோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை விட்டு அவரை பத்தியோ அவருடைய குடும்பத்தாரை பத்தியோ இல்ல அவருடைய திருமேனி இருக்கக்கூடிய சில சில ஏதோ ஒரு அங்க அடையாளங்கள் சிலதான் மாறுபட்டு இருக்கலாம், அதை பத்தியே பேசவே படாது. அது நல்லா பண்ணுங்க. ஏன்னா பேசினா என்ன பண்ணுவான்னா, இவர் பகவான் நமக்கு நிச்சயமா தண்டனை கொடுக்கக்கூடிய ஒன்றை ஏற்பட்டுவிடும். அதனால அது பண்ணவே படாது. அதுக்கு மேல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இப்ப கடந்த காலட்சத்துல என்ன பார்த்தோம்னு பார்த்தோம், கடைசி நிலைன்னு பார்த்தோம். என்ன கடைசி நிலை? அனுமானத்துடைய கடைசி நிலைக்கு வந்துட்டோம். என்னன்னா, பிரமாணம் 3ஆ பிரிச்சோம். ஆனா மத்தவாள் என்ன சொல்றா, பிரமாணம் 8 பிரமாணம் இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு பார்த்தோம். இல்ல 8 பிரமாணம் கிடையாது, 3 பிரமாணங்கள் தான். இல்லையே சுவாமி, அர்த்தாபத்தி, உபமானம், ஐத்தித்யம், இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இருக்குன்னு ஒரு 5 இருக்கேன்னு சொன்னார். அந்த 5மே இதற்குள்ள இந்த 3க்குள்ளதான் சேரும். எந்த 5மே இந்த 3க்குள்ளதான் சேரும்னு தெரிவிக்கிறார். இதுக்கு நம்ம ஒரு திருட்டாந்தம் பார்த்தோம். என்ன திருட்டாந்தம்? சகஸ்ரநாமத்துல 3 நிலைகள் தான் உண்டு. பகவானுக்கு 5 நிலைகள்: பரத்வம், யூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அச்சை என்று சொல்லக்கூடிய 5 நிலைகளா இருந்தாலும், ஆனா சகஸ்ரநாமத்துல சொன்னது பரத்வம் சொல்லியிருக்கு, வியூபம் சொல்லியிருக்கு, விபவம் சொல்லியிருக்கு, அந்தர்யாமி அச்சையும் காணப்படலை. அதனால பராசரப்பட்ட என்ன பண்ணார், பரத்வத்தோடு அந்தர்யாமியை சேர்த்துட்டார். அது வியூகத்தோடு
அர்ச்சையை சேர்த்துட்டார். விபவத்தோடு அர்ச்சையை சேர்த்துட்டார். சேர்த்தேன்னா விபவம்னு அவதாரங்கள், அவதாரங்களுக்கு பிரதிநிதி தான் அர்ச்சை. பரத்துவத்தையும் பார்க்க முடியாது, அதே போல அந்தரியாமையும் பார்க்க முடியாது. அதனால பரத்துவத்தோடு அந்தரியாமை சேர்த்துறான்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வேண்டேன்னு, அதே போல இந்த 3 பிரமாணங்களுக்குள்ளே மற்ற அந்தி பிரமாணங்களும் சேர்த்து விடலாம் என்று சந்தேகம் பகவானுடைய சுவாமி ராமானுஜன் நிலை இருக்கட்டும். சரி சுவாமி, அவருக்கு இத்தனை சாமர்த்தியம் எப்படி வந்தது? ஆழ்வாருடைய பாசுரங்கள், களிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒளிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க விஜயம் ராமானுஜன் மறைவாதியராம் புலிமிக்கதென்னே இப்புவனத்தில் வந்தவை போற்றுவரேன் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? திருவங்கியாழ்வார் பாசுரத்தில் இருக்கிறார். பந்தருமாறன் வசந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் வென்றிட எங்களி ராமானுஜ முனி வேழம். வேழம்னா யானை, சிங்கமாவும் இருக்கார் யானையாவும் இருக்கார். அந்த 2 நிலையும் இருக்க செய்து சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை என்ன? யானை பெரிய பெரிய மத்த மாதங்க யானையானாலும் அதை நன்னா அடிச்சு அதை குதறக்கூடிய ஒரு தன்மை சிங்கத்துக்கு உண்டு. அதே நேரத்தில் அதே சிங்கமே தன்னுடைய குட்டி சிங்கமாக இருக்கக்கூடிய அந்த குட்டிக்கு என்ன தேவையோ அந்த மாமிசத்தையே சிறிது சிறிதாக்கி வாயிலை ஊட்டக்கூடிய ஒரு நிலையிலே அதே சிங்கமா பண்ணும். அதே போலதான் வேற்று மதத்தவர்களை பார்க்கும்போது சுவாமி சிங்கம், அதே நம்மை பார்க்கும்போது சுவாமி எப்படி இருக்குன்னா சிங்க குட்டியை போல பார்க்கிறா போல பார்க்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆக நமக்கு என்ன சொல்வார்? நீ எல்லாம் சமப்பட வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். முதல்ல ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, வேதாந்த தீபிகம் என்ன, கீதா சாஸ்திரம் என்ன, கீதா பாஷ்யம், இதுல எல்லாம் அவர் சொன்னதே சரணாகதி பத்தி சொல்லவே இல்லை. அங்கெல்லாம் பக்தி உபாசனம் தான் சொல்லியிருக்காரு, உபாசன மார்க்கம் தான் சொல்லியிருக்காரு. ஆனா தனக்கண்ணு நமக்கன்று கத்தியத்திரத்தை அனுகிரகித்து நமக்கு நன்னா ஊட்டும்படியான ஒரு தன்மையிலே சரணாகதி சாஸ்திரத்தை கொடுத்தாரோ அத்தனை கருணை. ஏனென்றால் நமக்கு சிம்மத்திலே இருக்கக்கூடிய வெளியாட்களுக்கு சிம்மம் வேறு மாதிரி இருக்கும், தன் குட்டி எடுத்து வேற மாதிரி இருக்கு. நாமெல்லாம் சிம்மம் என்று சொல்லக்கூடிய ராமானுஜருடைய குட்டிகள். அவர் தான் தந்தை. அந்த தந்தைக்கு நாம் மகன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். மகனோ மகளோ என்று ஒத்துக்கொண்டால் அதற்குன்ன என்ன சுவாமி பண்ணுவார் அப்படின்னா, ஒண்ணுமில்லை, நீ திவ்ய தேசம் போ, இதெல்லாம் உனக்கு கஷ்டப்பட வேண்டாம், உபாசனம் பண்ண வேண்டாம், பக்தி மார்க்கம் போக வேண்டாம், எதோ பண்ணலையா, உன்னுடைய முயற்சியால மோட்சத்தை பெறுவதற்குண்டான முயற்சியும் எடுக்க வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? திவ்ய தேசம் போய் புஷ்பத்தை நல்லா சமர்ப்பி, பெருமாள் நிச்சயம் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார். என்ன அனுபவம் சொன்னேன்? இதை மட்டும் செஞ்சா போறோம்டார், வேற எதுவும் தேவையில்லை. அப்படிப்பட்ட கருணையை உருவானவர் சாஸ்திரம் அத்தனையும் தான் வாங்கிட்டார். சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லப்பட்டதோ அதை தான் வாங்கிட்டு மேற்கொண்டு அந்த சாஸ்திர தாத்பரியமா இருக்கக்கூடிய சரணாதி சாஸ்திரத்தை நமக்கு கொடுக்குறார். இதுதான் சுவாமி ராமானுஜர் இன்னைக்கு அவருடைய அவதார நன்னாள். அவதார நன்னாள் விக்கிரக திருமேனி அவதார நன்னாள். விக்கிரக திருமேனி பிரதிஷ்டா நாள் இந்த மாசம்தான். புஷ்ய மாசம், புஷ்ய உற்சவம், புஷ்ப உற்சவம் அப்படின்னு சொல்லுவார். தைப்புஷ்யம் தைப்புஷ்யம் எதுக்கு சொன்ன இதுக்கு சொன்னேன். அதனால அப்படிப்பட்ட ஆச்சரியமான நாள் இன்னைக்கு. ஆக இவர் சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு சாஸ்திர தாத்பரியமாக இருக்கக்கூடிய அந்த சரணாகி சாஸ்திரம் நம்ம கொடுக்குறாரு. அப்படி கூட பண்ணுவாரா சுவாமின்னா? பார்த்த சாரத்தை அப்படித்தானே பண்ணார். பீஷ்மாச்சாரி விட்டு அம்புகளை தாவாங்கிட்டார். தாவாங்கிட்டு அமிர்தமயமான கீதையை அர்ஜுனருக்கு கொடுத்தாருன்னு பீஷ்மா இன்னைக்கு நீங்க சேவிக்கலாம். திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமான செவித்தேன்னா விக்கிரக பெருமாள் உற்சவர் செய்தேன்னா பீஷ்மாச்சாரி விட்டு அம்பெல்லாம் அவருடைய திருமுகமனத்திலே அப்படியே பொழிந்து கிடக்கும். ஆனா ஆசனமா திரும்பி அந்த திருமீனி விட்டாரனோ. ஆனா கொடுத்தது எது? அமிர்தமயமான பகவத்கீதை அர்ஜுனன் கொடுத்தாரனோ. அதே போலதான் சுவாமி ராமானுஜன். இன்னும் கேட்டா அந்த பார்த்தசாரதி வேற இல்ல, சுவாமி ராமானுஜர் வேற இல்ல. கேசவ சோமயாஜி சந்தான பிராப்தி இல்லைன்னு நேர திருவல்லிக்கேணி கைரவணி புஷ்கரணி கரையிலே புத்திரகாமவிக்கு யாகம் பண்ண அங்கே பார்சாதி எம்பெருமான் பிரத்யட்சமா தோன்ற என்ன வேணும் கேட்க சந்தான பிராப்தி இல்லை அப்படின்னு சொல்ல
சரி, யாரை போல வேணும்? உம்மை போல வேணும்னா எம்மை போல ஒன்றுத்தர் கிடையாது. நதஸ்ய மத்திய அப்யதிகஸ்ய திருஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமாயா ஒத்தவை எப்பொருக்கும் உயிரா என்று சொல்லக்கூடிய என்னை போல இன்னொருத்தர் கிடையாது, நாமே வந்து பிறப்போம் என்று பார்ஸ்தாதி வேறல்ல, சுவாமி எம்பெருமானார் வேறல்ல. எப்படி பார்ஸ்தாதி எம்பெருமான் பீஷ்மாச்சாரி விட்டு அம்புகள் எல்லாம் தன்னுடைய திருமுக மண்டலத்தை வாங்கி கொண்டு பகவத்கீதையான ஆச்சரியமான அந்த விஷயத்தை உபனிஷத்தை சுவாமி அர்ஜுனனுக்கு கொடுத்தாரோ, அதே போல மற்ற சமயங்கள் எல்லாம் விட்டது எது? அம்பு. என்னென்ன சமயங்கள்? நிறைய சமயங்கள் ஒண்ணு இல்லை. சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர் தங்கள் வதம். அதாவது சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்ட சமயங்கள். இதுக்கு வந்து ரெண்டு விதமான விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு அவள் சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டவர்கள், மத்தொன்னு சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாம இருப்பவர்கள். சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு தப்பாக சொல்பவர்கள் குதிரிட்டிகள்னு பேரு. அது சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இருக்காரனோ அவளுக்கு அவளையும் 11 மதங்கள். அது சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்ட மதங்கள் குதிரிட்டுக்கு 11 மதங்கள். அப்ப ஒத்துக்கொள்ளாதவர்கள் பாக்கியர்கள் பேரு. குதிரிட்டுகள் என்ன, பாக்கியர்கள் என்ன? அவர்கள் நிறைய கனை வாழி தொடுக்கிறாரனோ அதுதான் அம்புகள். அந்த அம்பையெல்லாம் சுவாமி வாங்கிட்டார். எப்படி சுவாமி? பார்சசாரதி வாங்கிட்டாரனோ பீஷ்மாச்சாரி விட்ட அம்பை, அதே போல ஏனைய மதத்தவர்கள் விட்ட அம்பெல்லாம் தான் வாங்கிட்டார். சரணாகதி அதுக்கு மேல என்ன பண்ணார்? நமக்கு என்ன பண்ணார்? சரணாகதி என்கிற அமிர்தமான நமக்கு அந்த அமிர்தத்தை நமக்கு அனுஷ்டானத்திலே பண்ணி வைத்தார். அனுஷ்டானத்துல பண்ணிருக்கு. ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு இந்த சம்பிரதாயத்தை உள்ளுக்குள்ளே இருக்கா பாருங்க, அவளுக்குலாம் தெரியாது. வெளியிலிருந்து வந்தவாளுக்கு தான் தெரியும். ஏன்னா வெயிலின் அருமை எப்ப தெரியும்? வெயில போனதானே தெரியும். உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டு ஏசிலேயே உட்காந்துட்டு வெயிலுடைய அருமை தெரியாது. வெளியில இருக்கிறவாள் கூட சிரமப்பட்டு இருக்கா. நம்ம எல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருக்கும். எம்பெருமானாருடைய திருவடி நிழல்ல ஆனந்தமா இருந்துட்டு இருக்கோம். ஆனா மற்ற மதத்தவர்களை பார்த்தா அவளுக்கு பார்த்தாலே கர்மானா என்ன தெரியாது. ஏன் பிறந்தோன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. எதற்கும் அர்த்தம் சொல்ல மாட்டான். கர்மா என்ன சுவாமி? ஏன் சுவாமி எனக்கு இந்த ஜன்மா வந்துட்டு? அவரே நல்லா ஞானியா இருக்கார், எனக்கு அந்த ஞானம் இல்லையே. அவர் ஏன் பணக்காரா இருக்கார், நான் அந்த பணக்கார தன்மை இல்லையே. அவர் திரும்பிய என்ன அழகா இருக்கு, நான் கருப்பா இருக்கிற ஒரு மாதிரி இருந்துட்டு இருக்கேன், ஏன்னு சொல்ல முடியுமா? தர முடியாது. ஆனா ஓகோன்னு பேசுவான். பேசுறதெல்லாம் ஓகோன்னு பேசுவான், நல்லா பேசிட்டுப்பா. ஆனா ஒண்ணும் தெரியாது. ஆனா சுவாமி நமக்கு எதிராக கொடுத்திருக்கா இல்லையா, நம்ம இடத்துல இருக்கா இல்லையா? ஆனா இதை விட நமக்கு என்ன வேணும்? சீவை குண திணீகித விரிஞ்சாதை நிரங்குத விபூதகா ராமானுஜபதாம் போய சமாஸ்தீன சாரிடகான்னு அவரிடத்திலே அவர் திருடி நிழலிலே பிரதிபக்தியோடு இருக்கணும். வடுகு நம்பி இதுதான் பண்ணார். வடுகு நம்பி இதைத்தான் பண்ணார். வடுகு நம்பிக்கு என்ன சாஸ்திரம் தெரியாதா? சாஸ்திரம் என்ன வாசிச்சு வருதுன்னு? அது மட்டும் இல்ல, நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்சா சாஸ்திரம் என்ன, தர்க்க சாஸ்திரம் என்ன, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் தான். தெரிஞ்சவர் தான். என்ன சுவாமி சாஸ்திரம் தெரிஞ்சுட்டு ஒண்ணு இல்ல, சுவாமி ராமானுஜர் திரும்பி பத்திட்டு இருக்காருன்னா அந்த சாஸ்திரம் வாசித்தவாளா அதான் பண்ணுவார். என்ன பண்ணார் சுவாமி அவருன்னா? பாலை காட்சி கொடுத்துட்டு இருக்கார் எம்பெருமானாருக்கு. பாலம் இதைத்தான் மணவாள மாளிகை பிரார்த்திக்கிறார். உன்னை ஒழிய மற்றொன்றறியா வடுகு நம்பி தன் நிலையை எதிராஜா நீ எனக்குத்தான் பிரார்த்திக்கிறார் இல்லையா? ஏன்னா இதுதான் வைஷ்ணவம். அப்ப இவ்வளவு தூரம் படிச்சிருக்காரு சுவாமி, நியாய சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம் இத்திலையும் படிச்சிருக்காரு. என்ன தெரிஞ்சுன்னா பாலக்காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. பாலக்காட்சி கொடுத்துட்டு இருக்காருன்னா என்ன சுவாமி அர்த்தம்? பாலக்காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அப்பனா இவ்வளவு சொல்லிட்டு இருக்கணும். அந்த காலத்துல எல்லாம் இந்த தலிகை பண்றா இருக்க பாருங்க, ஸ்ரீ வைஷ்ணவ தலிகை பண்றாரு. கோயில்ல தலிகை பண்ணனாலும் மடத்துல தலிகை பண்ணாலும் சில விசேஷ தலிகள் பண்ணனாலே அந்த காலத்துல 4 கிரந்தம் வாசித்ததான் தலிகை பண்றதுக்கு யோக்கியதை சொல்லுவா. இன்னைக்கெல்லாம் தலிகை பண்ணணும்னாலே அவர் கரண்டி பிடிக்க தெரியுமான்னு கேட்பார். அன்னைக்கு தலிகை பண்ணணும்னாலே கரண்டி பிடிப்பதை காட்டிலும் எது வேணும்? 4 கிரந்தங்கள். ஸ்ரீபாஷம் வாசிச்சிருக்காரா, தத்துவத்திரை வாசிச்சிருக்காரா, அது மீமாம்ச சாஸ்திரம் வாசிச்சிருக்காரா, தர்க்க சாஸ்திரம் வாசிச்சிருக்காரா, ஆழ்வாடி அருளிச்செயலாக இருக்கிற பகவத் விஷயம் தெரிஞ்சிருக்காரா? இத்தனையும் கேட்டாதான் அவர் தலிகை பண்ணவே விடுவா. சுவாமி
தலிகை பண்றதுக்கும் இது வித்வானா இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையா சுவாமி. இன்னைக்கு வித்வான்கள் யாராவது தலிகை பண்றாங்கன்னா முன்னொருத்தர் தலிகை பண்ணி போட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு வித்வான்களா இருக்கிற தலிகை பண்ணிட்டு இருக்காரு சுவாமி. என்னமோ தலிகைக்கெல்லாம் இவ்வளவு கேட்குறீங்க. தலிகை பண்றதுன்னா இன்னைக்கு சுமார் தலிகைன்னு தான் பேரு. ஏன்னா அந்த காலத்துல இந்த கிரந்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் தலிகை பண்ணவே தொடவிடவே மாட்டான். ஏன்னா பெருமாள் பிரசாத் அமுது செய்கிறார். அதை வாங்கிட்டு போறவ யாரா? அத்தனை பேரும் ஆச்சாரிய புருஷா. அத்தனை ஆச்சார புருஷா வாங்கிட்டு இருக்காருன்னா அப்ப அதற்குன்னு சீபாஷம் வாசிக்கணும், மேற்கொண்டு தத்துவத்திரையும் வாசிக்கணும், பௌத்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், நியாயசாஸ்திரம் மீமாம்சம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தா தான் மேற்கொண்டு. சரி சுவாமி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ரகசியத்திலையும் தெரிஞ்சிருக்கணும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுட்டா என்ன சுவாமினா தெரிஞ்சாதான் தலிகை. சரி சுவாமி, இதெல்லாம் படிச்சுட்டு வந்து கடைசியில என்ன பண்ணுவாரு? தலிகை பண்ணிட்டு இருக்காருன்னா கடைசியில என்ன பண்ற? தலிகை பண்ணிட்டு இருக்காருன்னு. என்ன சுவாமி இத்தனை கேட்டது எல்லாம் அப்ப தெரிஞ்சா காலட்சேபம் பண்ணலாம், இல்ல பெரிய வித்வானா இருக்கலாம், சதசுக்கு போறான்னா இது தெரிஞ்சிட்டதே எதுக்குன்னா தலிகை பண்றதுக்குன்னு. சுவாமி ஸ்ரீபாஷ்யம் முக்கியமா தலிகை முக்கியமா? ஸ்ரீபாஷ்யம் முக்கியம் தலிகை முக்கியம்னா தலிகை தான் முக்கியம். சுவாமி நீங்க மாத்தி சொல்றேன். ஸ்ரீபாஷ்யம்னா இப்ப ஒண்ணுமில்லை. இப்ப நீங்க போய் தலிகை கொண்டு வர ஆர்வம் பண்ணலாம். பெருமாள் தலிகை இதை விட என்ன வேணும்? அப்ப தலிகை தான் முக்கியம். ஏன்னா அப்ப ஸ்ரீபாஷ்யம் படித்தாலே என்னன்னா அப்ப தலிகை முக்கியம். என்னன்னா ஸ்ரீபாஷ்யம் படிச்சாலே தலிகை முக்கியம் தான் சொல்லி தர்றது. இப்ப தீபிகாரம் வாசிக்கிறோம், காலட்சேபம் கேட்கிறோம். இதனால என்ன சுவாமின்னா பகவத் கைங்கரியம், பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம். இதை படிச்சுட்டு ஓ என்ன போல யார் வாசிச்சிருக்கா, நான் வித்வான், நான் பெரியவன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல இது. அப்ப இது எதுக்கு, எதனால இது வாசிக்கிறோம்? ஸ்ரீபாஷ வாசிக்கல சுவாமி, 4 சாஸ்திரத்தை கரகண்டு இருக்கேன்னா போய் தலிகை பண்ணு, பகவத் கைங்கரியம் பண்ணு, பாகவத கைங்கரியம் பண்ணு, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணு. இதுக்குதான் சொல்லி இருக்கிறது வர. ஆனா அந்த நாள்ல இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு தலிகை பண்ணணும்னாலே அவ ஸ்ரீபாஷம் வாசிச்சிருக்காளா, பகவத் கேட்டு இருக்காளா, ரகசிய கிரந்தங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கா, ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காளா அப்படின்ட்டு இருக்காளியா. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்துல இருந்திருக்கு. ஆக பிரமாணங்கள் 3 பார்த்தோம். அந்த 3 பிரமாணத்துக்குள்ளே பிரத்யக்ஷ பிரமாணத்தை அனுபவிக்க பெற்றோம், அனுமானத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த அனுமானத்திலே இன்னும் நிறைய பிரமாணங்களை சேர்க்கிறா யாரு? பூர்வபட்சி. இன்னும் நிறைய சமானங்கள் இருக்கு, அதெல்லாம் சேர்க்கலாம் ஆட்சேபிக்க. இதெல்லாம் அனுமானத்தை சேவிக்கலான்னா சேர்க்கலான்னா. சரி, இது எப்படின்னா முதல்ல எடுத்து உபமானத்தை அனுமானத்தை ஏற்கனவே பார்த்துக்கோம். உபமானத்தை அனுமானத்திலே செய்யலாம். உபமானம்னா என்னன்னு பார்ப்போம். உபமானம் என்றால் கவயம்னு சொல்லுவார். இதெல்லாமே எத்தீந்திரமத தீபிகால இருக்கு. அதோடைய சாராம்சத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். கவயம்னாலே அது ஒரு பிராணி. என்ன பிராணி சுவாமி கவயம்னா? கவயம் சம்ஸ்கிருத பாஷை. அது என்னன்னா காட்டு பசு. பசுவிலேயே நாட்டு பசு இருக்கு, காட்டு பசு இருக்கு. நாட்டு பசுவுக்கு கோன்னு பேரு, காட்டு பசுவுக்கு கவயம்னு பேரு. அப்ப நாட்டு கவயம் எப்படி சுவாமி இருக்கும்? அப்பனா காட்டு பசு எப்படி இருக்குன்னா நாட்டு பசு போல இருக்குன்னு. ஆனால் அது காட்டு பசு. இப்ப ஒரு சுவாமி அதுக்கு அர்த்தம் புரியல. அர்த்தம் புரியாம கவயம்னா என்ன சுவாமின்னு கேட்க உடனே இன்னொரு சுவாமி சொல்றாரு அது நாட்டு பசுவை போல இருக்கும். சொன்ன உடனே அவர் சொல்றாரு நாட்டு பசுவை போல இருக்கும் சொல்லியிருக்கா. அப்ப அதுக்கு எதுக்கு கவயம்னு பேர் வைக்கிறா? நாட்டு பசுன்னா பேர் வச்சிருக்கலாமே. இன்னும் இந்த வார்த்தை கேட்கிறார். நீ போய் காட்டுக்கு போய் பாரு, போய் பார்த்துட்டு அப்புறம் நாட்டு பசு பேர் வைக்கலாமா இல்ல கவயம் பேர் வைக்கலாமா பார்த்துக்கோ அப்படின்னார். நேரம் அவர் காட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அங்க போனார். அங்க போய் நல்லா அந்த பசுவை பார்த்தார். பார்த்த உடனே அப்ப அவருக்கு ஏற்கனவே இந்த சுவாமி சொன்னார் இது விஷயம் ஞாபகம் வந்து ஓ இதுக்குதான் கவயம் போல் இருக்கு, இது நாட்டு பசுவை போலவே இருக்கு அப்படின்னு சொன்னார். இதுவாதான் இருக்கு. இதைத்தான் உபமானம்னு சொல்றான். அப்ப ஒன்றை சொல்லி அதை போல இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு? உபமானம். ஒன்றை சொல்லி அதை போல. அப்ப நாட்டு பசுவை போல் காட்டு பசு இருக்கு இல்லையா? நாட்டு பசுவை போல காட்டு பசு இருக்கிறபடியாலே அதுக்கு உபமானம் பேரு.
சுவாமி சொல்கிறார், இது ஏன் இது தனியா ஒரு பிரமாணமா எடுக்கிற, உபமானத்தை தனியா எடுக்க அதாக்க பாக்குற, இது பிரத்யட்சத்திலே சேர்க்கலாமே. ஏன்னா நாட்டு பசுவையும் இந்த சுவாமி பிரத்யட்சமா சேவிச்சிருக்கார், காட்டு பசுவான கவயத்தையும் இந்த சுவாமி பிரத்யட்சமா செய்திருக்காரு. ஏன்னா பிரத்யட்சமா பார்த்தபடியால இந்த பிரத்யட்சத்தை சேர்க்கலாம். ஏன்னா நேரே பசுவை பார்த்தபடியாலே அப்படின்னு சொன்னார். இது 3 பிரமாணத்திலையும் சேர்க்கலான்றாரு. பிரத்யட்சத்திலையும் சேர்க்கலாம், அனுமானத்திலையும் சேர்க்கலாம், அதே போல சப்தத்திலையும் சேர்க்கலாம். 3த்திலையும் எப்படி சுவாமி சேர்க்கணும்? பிரத்யட்சத்தை பார்த்துட்டோம், அங்கேயும் பிரத்யட்சமா நாட்டு பசுவை, அதான் கோ என்று சொல்லக்கூடிய நாட்டு பசுவை பிரத்யட்சமா நாட்டுல பார்த்திருக்கார். அது கவயம் என்று சொல்லக்கூடிய காட்டு பசுவை காட்டுல பார்த்திருக்கார், அதுக்கு கவயம்னு பேரு பார்த்திருக்காரு. அப்ப பிரத்யட்சத்துல சேர்க்கலாம் சொன்னார். அனுமானத்திலையும் சேர்க்கலாமே. எப்படி சொன்ன? அதை போல உருவ ஒற்றுமை இருக்கு இல்லையா, அதே போல உருவ ஒற்றுமை நாட்டு பசு எப்படி இருக்கோ அதே போல காட்டு பசு. இது போல புகை இருந்தால் நெருப்பு, அதே போல நாட்டு பசுவை போல எது காட்டு பசு. அதனால இந்த அனுமானத்துக்கு சேர்க்கலாம். சரி சுவாமி, சப்தத்துல சேர்க்க முடியும், சப்தத்துல சேர்க்கலாமே. சப்தத்தில் அங்க நேரா போனார், அங்க ஒரு காட்டுவாசி இருந்தார். காட்டுவாசி இருக்கச்ச அவர்கிட்ட போய் கேட்டார், இதுக்கு என்ன பேருனார்? கவயம் கவயம்னாரு. கவயமா அப்படின்னா இது காட்டு பசு சுவாமி. சொன்ன உடனே இவர் சொல்லியிருக்காருனோ, அவர் ஆப்தர் தானே, நம்பிக்கைக்கு உறவு தானே அந்த காட்டுவாசி. அவர் ஒன்றும் பொய் சொல்ல மாட்டாரு. அப்ப ஆப்த வாக்கு, நம்பிக்கைக்குரிய வாக்கு வந்துட்டுனா அது சப்த பிரமாணம்னு பேரு. நம்பிக்கைக்குரிய வாக்கு வந்துட்டுனா அதுக்கு சப்த பிரமாணம் பேரு. அப்ப சப்தத்திலையும் சேர்க்கலாம். ஆக இந்த நாட்டு பசுவை போல காட்டு பசு, கோவை போல கவயம் என்று சொல்லியாச்சுன்னா பிரத்யட்சத்திலையும் சேர்க்கலாம், நேரடியா பார்த்தபடியாரு. அனுமானத்தை சேர்க்கலாம், அதை போல இதுன்னு சொன்னபடியாலே. அதே போல சப்தத்திலையும் சேர்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் இது கவயம் என்று ஆப்த வார்த்தை சொன்னபடியாலே அது என்ன பண்ணா சப்தத்திலையும் சேர்க்கலான்னு கேட்டார். அதனால இதை தனி பிரமாணமாக்காது, உபமானத்தை தனியா பிரமாணமாக்காது, இது 3லையும் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அடுத்தது அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தின்னா ஒண்ணுக்கொண்டு சம்பந்தப்பட்டு சொல்வது, ஒன்றுக்கொண்டு சம்பந்தப்பட்டது. அதாவது பிரிக்க சொன்ன தேவதத்தன், ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். தேவதத்தன் பகல்ல சாப்பிடறதில்லை, ஆனா பருத்திருக்கான். தேவதத்தன் பகலில் சாப்பிடுவதில்லை, ஆனால் பருத்திருக்கான். தீனோ தேவதத்தகா திவான புத்தி, தீனோ தேவதத்தகா திவான புத்தி. பகலில் சாப்பிடுவதில்லை, ஆனால் பருத்திருக்கான்னு தெரியுது இல்லையா? அப்ப அந்த மாதிரி வரைச்சு நமக்கு என்ன தோணும்? உடனே பகல்ல சாப்பிடுறதில்லை, ஆனா பருத்து இருக்கான், ஒண்ணுக்கு ஒண்ணு சேரலையே சுவாமி. சாப்பிடறதுனால இலைக்கணுமே, எப்ப சாப்பிடாம இலைக்காம பருத்து இருக்கானோ அப்ப சேர்த்து வச்சு ராத்திரி சாப்பிட கிடைக்கிறதோ, இதற்குதான் அர்த்தாபத்தின்னு பேர். இதற்கு ஒன்றுக்கொண்டு சம்பந்தப்படுத்தி சொல்றது, இதுக்குதான் அர்த்தாபத்தின்னு பேரு. இதுக்கு என்னன்னா, இது போல இவன் பகல் வேலை புதிப்பதில்லை, உடனே பிடிச்சுட்டா சேர்த்து வச்சு ராத்திரி சாப்பிடறான் இல்லையா, இதுதான் இது அனுமானம். இது எல்லாமே இருக்கு, இது அனுமானம் தானே. ஆனா ராத்திரில சாப்பிடுறத பார்க்கல, நல்லா பார்த்துக்கோ. ஆனா பருத்து இருக்கிறத பார்த்திருக்காரு. எப்ப பருத்து இருக்காரோ அப்ப அனுமானம். இது எல்லாமே இருக்கு இல்லையா, பட்சம் இருக்கு, சாத்தியம் இருக்கு, ஏத்து இருக்கு, 3. அது சபட்சம் வேற இருக்கு, சபட்சம் இருக்கு இல்லையா. அதனால இது இது எங்க தெரியுது? அதனால இது அனுமானத்துல சேர்க்கலாம். இது ஏன் தனியா அர்த்தாபத்தியா சேர்க்கணும்? இது ஒரு பிரமாணமா எடுக்க வேண்டாமே, அனுமானம் தானே. என்ன அனுமானம் பண்றோம்? அனுமானம்னா நாம நெருப்ப பார்க்கலையோ, மலையில நெருப்பு இருக்கு, நெருப்ப பார்க்கல, புகை வைத்துக் கொண்டு அனுமானம் பண்றோமோ. அதே போல இவன் ராத்திரி சாப்பிட்றத பார்க்கல, தேவதத்தன் ராத்திரி சாப்பிட்றத பார்க்கல, ஆனா தேவதத்தனை பார்த்தா பருத்து இருக்கான், பகல்ல சாப்பிடலன்னு தெரியுது, சேர்த்து வச்சு ராத்திரி சாப்பிட்றான்னு தன்னடை. இதுதான் அனுமானம், அனுமானத்தை சேர்க்கலாம். சரி சுவாமி, இதெல்லாம் சொல்றதை விட நமக்கு தெரிஞ்ச மூச்சு பண்ணல என்ன சொல்றாருப்பா, இதே அனுமானத்தை ஆச்சரியமா தெரிவிக்கிறா பாருங்க. மூச்சு பண்ணல என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, அதாவது இது பட்சம் சாத்தியம் ஏத்துனா பகவான் ரட்சிக்கணும். மூச்சோட மனவாளம் தெரிவிக்கிறார். திரிலோகத்தார் ஸ்ரீசக்திக்கு
மனவாழ்மான வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். அங்க என்ன தெரியுமா, பகவான் ரட்சிக்கணும்னா விராட்டு கூடவே இருந்தாகணும். நல்லா புரிஞ்சுங்கோ. பகவான் ரட்சிக்கணும்னாலே ஸ்ரீராமாயணத்துல எங்கெங்கெல்லாம் ராமன் சம்ஹாரம் பண்ணிருக்கானோ அப்போதெல்லாம் சீதை இல்லை. எங்கெங்கெல்லாம் சம்ஹாரம் பண்ணுவதற்குண்டான அவகாசம் இருந்து சம்ஹாரம் பண்ணலையோ அங்க கூடவே சீதை இருக்கா. காகாசுரன் அத்தனை அபச்சாரம் பண்ணான். ராவணனை காட்டிலும் அபச்சாரம் இன்னும் கேட்டா காகாசுரன் தான் பண்ணியிருக்கான். ஆனா காகாசுரன் தப்பிச்சிட்டான். அவருக்கு என்ன பண்ணுது, ஒரு கண்ணு மட்டும் தான் போயிடுச்சு, பிராணம்லாம் போகல. ஆனா ராவணனுக்கு பிராணமே போயிடுச்சு, அங்க சீத்தை இல்லை. இவள் சன்னதியாலே காகம் தப்பித்தது, அது இல்லாமையாலே ராவணன் வாண்டான்னு இந்த ஸ்ரீசுக்தி எடுக்கிறார். அப்பன்னா என்னன்னா, பகவான் ரட்சிக்கிறானாலே பிராட்டி கூடவே இருந்தாகணும். சரி சுவாமி, இது தெரியறது. இப்ப கூடவே இருக்கான்றதுக்கு என்ன திட்டாதுன்னா, நீ எப்போதும் சரணாகதி பண்ணலாம். சரணாகதி பண்ணலன்னா சரணாகதி கால நியமனமோ கிடையாது. எந்த காலத்திலும் சரணாகதி பண்ணலாம். ஆனா சரணாகதி பண்ணலாம்னா சரணாகதி பலிக்கணும்னா பிராட்டி கூட இருக்கணும். சரணாகதி பலிக்கணும்னா பிராட்டி கூடவே இருந்தணும். அப்ப சரணாகதிக்கு நேரமோ காலமோ கிடையாது, எப்போதும் சரணாகதி பண்ணலாம். இப்ப இதுக்கு என்ன வரும்னா, அப்ப எப்போதும் சரணாகதி பண்ணலாம்னு சொல்லியிருக்கார். பகவான் எப்போதும் ரட்சிக்கிறா சொல்றார். பகவான் ரட்சிக்கிறவனாலே என்ன வேணும், பிராட்டி கூட இருக்கணும். அப்ப எப்போதும் பிராட்டி கூட இருக்கார் அர்த்தம். பிராட்டி அவனை விட்டு பிரிவதே கிடையாது. அகலகில்லே நீ இதயம் என்று அலர்மேல் வந்து உறவான பிரிவு என்றதே கிடையாது இல்லையா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சது. அது மட்டும் இல்ல, இது பிலலோகஜா எடுத்திருக்கார் மூச்சுப்படிய. இது பகவத் சேனாதிபதி மிஸ்டர் வாக்கியம்னு எடுத்திருக்காரு. பகவத் சேனாதிபதி மிக்க ஒரு வாக்கியத்தை வேற எடுத்திருக்காரு. ஆப்த வாக்கியம் எடுத்திருக்காருனோ இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அகாரத்தை விட்டு பிராட்டி பிரிவு. அக்காரத்துல ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்கான், வெறும் நாராயணன் இல்ல, ஸ்ரீமன் நாராயணன் தான். ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானா அகாரத்தை விட்டு பிராட்டி பிரிவதே கிடையாது. ஏன், அவர் ரட்சணேன்னு தாத்து, அந்த தாத்துவால பகவான் ரட்சிக்கிறார். பகவான் ரட்சிக்கிறான பிராட்டி இருந்தாகணும். அகாரத்துல பிராட்டி இருக்காரு. இவன் மார்பை விட்டு பிரிந்தாலன்றோ அவன் தாத்துவை விட்டு பிரிவது. மார்பை திருவாரூரை விட்டு பிரிவதிலேயே வடிவாயினின் வளவார்வினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. மார்பை விட்டு பிரிவது கிடையாது. அதே போல அகாரத்தை விட்டு பிரிவது கிடையாது. ஏன் பிரிய மாட்டார், ஏன் பிரிவானா, ரட்சிக்கும் போது பிராட்டி சந்நிதி வேண்டும். பிராட்டி இல்லைன்னா பகவான் ரட்சிக்கிறான்னு சொன்னாலே பிராட்டி இருக்கான்னு அர்த்தம். சுவாமி ரட்சிக்கிறாரா, ஆமா பிராட்டி இருக்காரு. அதனாலதான் வாமன பகவான் பிக்ஷை எடுக்க போகும்போது அவனை சிக்ஷிக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கான். போயிட்டு இருக்கும்போது பிராட்டி இங்க இருந்து போயிடுன்னு பிரார்த்திக்கிறாரு வாமனன். என்ன பிரார்த்திக்கிறான், நீ இருந்தா காரியமாகாது, அவன்கிட்ட பிக்ஷம் எடுத்து அவனை சம்ஹாரம் என்ன அவரை பாதாளோகத்துக்கு அனுப்பணும். நீ இருந்தா சபலம் அடையாது, நீ போன்னு சொன்னா போக மாட்டேன்றான். நான் பிரம்மச்சாரி ஆச்சு, நீ போகலாமேனா, நீ சன்னியாசானதான் எனக்கு இந்த இடம் தான் பிரதானம் அப்படின்னு. அதுக்கு மேல என்ன பண்ணா, யமனிகாமாயா ஜெகன்மோகின்னு சொல்லி தலைய போட்டுறார். அந்த மான்தோல் எடுத்து மூடிட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு அவன்கிட்ட போய் பிக்ஷை எடுக்க போறாரு. ஒரு பொருளாய் இருநிலம் மூமடி மண் வேண்டி. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அக்காரத்துக்குள்ளே பிராட்டி இருந்ததாகணும். இது அனுமானம்னு பேரு. தாத்து பிரகாரம் பார்த்தா அக்காரத்துக்குள்ள பிராட்டி இல்லை. அந்த தாத்து என்ன சொல்றேன்னா அவரட்சணின் தாத்து. அந்த தாத்துவால பிராட்டி வச்சு எடுக்காம பகவான் ரட்சிக்கிறான்னு சொல்லியிருக்கு. ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதினா பகவான் ரட்சிப்பதில்லை, அதனால பிராட்டி கூடவே இருக்காங்க. இது அனுமானம். இப்ப இதைத்தான் திருவிழாரு. அதனால அதுவும் உண்டு. அதனால இப்ப தர்க்கத்தில் சத்தர்க்கம் என்பது உண்டு அப்படின்னா நல்லா பாருங்க. இப்ப இதுக்கு என்ன அர்த்தாபத்தி சம்பந்தத்தை சொல்றோமோ, அந்த சம்பந்தத்தை அர்த்தாபத்தியையும் எதிரே சேர்த்துடலாம். அதே மாதிரி அனுமானத்தை சேர்க்கலாம். நீ நினைக்கிற மாதிரி தனியா ஒரு பிரமாணம் எடுக்க வேண்டான்ட்டார். அதுக்கு மேல தர்க்கவாதம் இருக்கு இல்லையா, அந்த தர்க்கவாதத்துல சத்கர்க்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா நல்ல விதத்தை ஒழுங்கா சொல்றது தர்க்கவாதம். நல்ல தீய விதம் இருக்கு புரியத்துக்கா சொல்றேன். மலையில நெருப்பு இருக்குன்னு பார்த்தோமோனோ நம்ம பார்க்கல, புகையை வைத்துக் கொண்டு நெருப்புன்னு சொன்னோமோனோ
அப்ப மலையில புகை இருக்கு, புகை இருக்கட்டும், ஆனா நெருப்பு இல்லாம புகையது அப்படின்னு ஒருத்தர் பேசுறார். நெருப்பு இல்லை சுவாமி ஆனா புகையது. சில பேர்லாம் வம்புக்குன்னு பேசுவா பாருங்க, நெருப்பு இல்லாமல் புகையுமா சுவாமின்னு இல்லையா? அதே போல இப்ப நெருப்பில்லா புகையிட்டும் ஒருத்தர் வம்புக்கா பேசுறான். இவர் என்ன சொல்றன்னா, நீ நெருப்பு இல்லைன்னு சொன்னாயா, நான் புகையும் இருக்காதுன்னு சுவாமி, புகையும் இருக்காது. இதுக்குதான் தர்க்கம்ங்கிறோம். இதுக்குதான் தர்க்கம். தர்க்கம்னா என்னது? நீ இந்த மாதிரி வாதம் பண்ணாத, இந்த மாதிரி வாதம் பண்ணாத. எப்ப புகை இல்லையோ நெருப்பும் கிடையாது. நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன், நல்லா பாருங்க. நெருப்பு இல்லையோ புகை இல்லை, நெருப்பு இருந்தா தான் புகை வரும். இவர் என்ன சொன்னார்? புகை வந்து இருக்கு ஆனா நெருப்பு இல்லைன்றார். இந்த விதண்டாவாதம் இருக்கான். புகை வந்து இருக்கு ஆனா நெருப்பு இல்லைன்னா, நெருப்பு இல்லைன்னா புகை வராது, நெருப்பு இல்லைன்னா புகை வராது. இதுக்குதான் தர்க்கம்னு தெரிவிக்கிறார். இது வரைக்கும் அதெல்லாம் பார்த்துரும். ஆக அர்த்தாபத்தி, உபமானம், அனுமானம், இதெல்லாம் எல்லாத்துலயுமே நம்ம எல்லாம் பிரத்யக்ஷம் என்ன, அனுமானம் என்ன, இது ரெண்டுத்திலையும் சேர்த்துடலாம்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல கடைசி பகுதி. அன்னைக்கே கடைசி பகுதி ஒண்ணு சொன்னேன்னா சொல்லிட்டே இருப்பேன். என்ன பண்ண கேட்கணுமா? அப்ப கடைசி பகுதி என்ன? இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறானா, நிச்சயம், வாதம், ஜல்பம், விதண்டா, சலம், ஜாதி. இதோட அர்த்தம் சொல்ல போறாங்க. நிச்சயம்னா என்ன, வாதம்னா என்ன, ஜல்பம்னா என்ன, விதண்டானா என்ன, சலம்னா என்ன, ஜாதினா என்ன. இந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும். நாம எல்லாம் பேச்சு வாக்குல ஏதோ பண்ணுவோம் இல்லையா? வீட்டுல ஏதோ பேசி வந்தது, சம்மந்தமே இருக்காது. வீட்டுல கணவன் மணி பேசிட்டு வரணும், கணவன் மணி பேசிட்டு கச்சு இவருடைய பேச்சுக்கும் மனைவியுடைய பேச்சுக்கும் இவருக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா 2 மணி நேரம் வாதம் பண்ணுவார். அவர் ஏதோ ஒண்ணு சொல்லுவார், இவர் ஏதோ ஒண்ணு சொல்லுவார், இவர் வாதம் பண்ணிட்டே இருப்பார். பெரிய வாதமா இருக்கும். அது மத்தியில கொஞ்சம் குழந்தைகள் வேற மாட்டிப்பான். மாட்டிட்டு இவன் முதுகுல தட்டி, இதை போய் உங்க தகப்பனாட்ட சொல்லு அப்படின்னு தாயார் சொல்லுவா. இதை போய் உங்க அம்மாட்ட சொல்லு அப்படின்னு இந்த குழந்தை பார்த்துட்டே இருக்கும். என் முதுகுதான் கடிச்சு வரட்டும் சண்டை போடுறதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இல்லையா? வாதம் குழந்தை முடியும். அது எப்படி வரும்னா, ஒழுங்கா தர்க்கத்தோட உண்மையா பேசி உண்மையை ஸ்தாபிக்கின்ற பேச்சுக்கு நிச்சயம்னு பேரு. தர்க்கத்தின்படி பேசுறான். ஒழுங்கா தர்க்கத்தின்படி உண்மையை பேசி உண்மையை ஸ்தாபிக்கணும் என்ற பேச்சுக்கு என்னது? நிச்சயம். நிச்சயம்னா நிச்சயம், இச்சில்ல இச்சயம், நிச்சயம்னு பேரு. அந்த நிச்சயம்னா என்னன்னா, தர்க்கவாதத்தின்படி போயாச்சுன்னா, ஆத்துலலாம் அந்த பேச முடியாது. ஆத்துலலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்போது ஒரு சிந்தை செய்தன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசணுமே தவிர, சாஸ்திரம் தர்க்கவாதம் சொல்லியிருக்கு, அது மாதிரி நியாய சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் வச்சோம்னா அனைவரும் சண்டைதான் வரும். இதுக்குதான் நிச்சயம் என்ன பேர். அடுத்து வீதராக கதாபாதகா, எனக்கு விருப்பம் பேராசை எதுவும் இல்லை, பேராசையே கிடையாது, எந்த பேரும் ஆனா வாதம். எனக்கு எதிலையுமே ஆசை இல்லை, பேராசையும் கிடையாது, ஆனா வாதம். என்ன சுவாமின்னா, என்ன இது? இந்த விஷயத்த அந்த விஷயத்தை ஒழுங்கா எடுத்துக்கொள்வதுதான் வாதம்னு பேரு. இந்த விஷயத்தையும் அந்த விஷயம் பட்சபாதம் இல்லாமல் உண்மையை தெரிந்து கொண்டு பேசினால் அதுக்கு வாதம்னு பேரு. ஏதோ ஆத்துல ஏதோ கணவன் மனைவியோ, அண்ணா தம்பியோ, இல்ல தங்கை தங்கையோ, அக்கா தங்கைக்கோ ஏதோ ஒரு வாதம் வந்து வச்சுக்கேன். அதுல அந்த வாதத்துல நடுவரா ஒருத்தர் உள்ள போடுறாரு, பூந்துட்டு இருக்கச்சு அவர் இந்த பக்கமும் பேசாம அந்த பக்கமும் பேசாம 2 பேருக்கு நடுநிலையாளர்களா பேசணும். அந்த மாதிரி பேசுறவாளுக்கு தான் வாதம்னு பேரு. முதல்ல நிச்சயம் பார்த்தோம். நிச்சயம் என்ன? இவர் தர்க்கவாதத்தை கொண்டு பேசினா, நியாய சாஸ்திரத்தை கொண்டு பேசினா அது சண்டையில தான் முடியும். அதுக்கு நிச்சயம்னு பேரு. வாதம்னா 2 பக்கம் சாயாமல் நடுநிலையாளர்களாக இருந்து கொண்டு பேசணுமோ, அதுதான். பட்சபாதம் இல்லாமல் உண்மையை தெரிந்து கொண்டு பேசினால் அதற்கு வாதம்னு பேர். அந்த வாதத்தை தெரிவிக்கிறார். இது 2வது. 3வது ஜல்பம். ஜல்பம்னா என்னது? நாமே சில நேரத்தில் வளருவோம், சில இடத்துல நம்ம வளருவோம். என்ன சுவாமி, ஜன்னி அப்பல வளர்றவனும் அந்த ஜன்னி அதுக்குதான் ஜல்பம்னு பேரு. சில பேர் ஜல்பமா பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல பாருங்க. அப்ப அந்த ஜன்னி வராப்பன பராசர மட்டத்தை சாதிக்கிறார். என்னன்னா, பெருமாள் கிரீட்டம் சாதித்தாண்டே,
ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசினையின் கிளமௌலிகி. வரதராஜத்தை தெரிவிக்கிற புறத்தாழ்வார், உன்னுடைய கிரீடத்தை பார்த்தாலே போறோம், என்ன தெரியுது, நீதான் மேம்பட்ட பிறந்திர அப்படிப்பட்ட கிரீடம் சாத்தின்னு இருக்கார். அந்த கிரீடம் சாத்தின்னு இருக்கச்சே அதுல இருக்கக்கூடிய முத்து இருக்கு இல்லையா, அதுல முத்து இருக்கு இல்லையா, அந்த முத்து இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கான் பெருமாளுக்கு புறப்பாட்டின் போது. பெருமா ஒரு 7 இருந்தாருன்னா ஒண்ணும் பண்ணலாம், பெருமாள் புறப்பாடு இருக்கணும், புறப்பாட்டு நீங்க செய்வீங்களா நம்ம பெருமாளுக்கு கிரீட்டம், அந்த முத்து இப்படி இப்படி ஆடிட்டே இருக்கான். ஆடிட்டு இருக்கிறது அது என்ன பண்றதுன்னா, இந்த இடத்துல இருக்க ஒரு முத்து ஜல்பம் பண்றதான், இப்படி இப்படி ஆடிண்டே ஜல்பம் பண்றது. ஜல்பம்னா உணர்றதுன்னு அர்த்தம். ஜல்பம்னா என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உணர்றதுன்னு என்ன சுவாமி விடுறதுன்னா, இந்த கிரீடம் யார் சாத்திட்டு இருக்காரோ அவர் தான் பரதேவதை, அவர் தான் பரதேவதை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். எது அந்த கிரீடம் சொல்றதுதான், இந்த கிரீடம் யார் சாத்திட்டு இருக்காரோ அவர் தான் பரதேவதை, இந்த கிரீடம் யார் சாத்திட்டு இருக்காரோ அவர் தான் பரதேவதை அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே இருக்கான். இது என்ன சில பேர்னா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கு, இன்னொரு கேட்கணும், அவர் சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் இவருக்கு சமாதானம் சொல்லணும், இல்ல இவர் சொன்னதை கேட்டு அவர் சமாதானம் சொல்லணுமோ, இவர் சொன்னதையே சொல்லிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் என்ன சுவாமி என்ன பேச விட மாட்டேனாரு, அவர் பேசிட்டே இருக்காருன்னா அப்ப நான் இவர் வளரிட்டே இருக்கான்னு அர்த்தம். பேசத்துக்கு சரக்கு இல்லைன்னா என்ன பாருங்க, அப்ப நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பான். ஆனா இங்க பராசர பற்ற சொல்ற அப்படி இல்ல, இங்க உண்மையே சொல்றாரு. அந்த கிரீடம் என்ன சொல்றதுன்னா, இவர் தான் பரதேவதை, இவர் தான் பரதேவதை. சரி சுவாமி, பக்கத்துல யாரு என்னன்னு கேட்டா கூட அது சமாதானமே சொல்லாம திருப்பி திருப்பி திருப்பி, ஏன்னா தன்னுடைய பட்சம்தான் சரி அப்படின்னு மற்றவர்களுடைய பட்சத்தை பத்தி கவலைப்படாம தன்னுடைய பட்சம்தான் சரின்னு யார் பேசுறாளோ அப்படிப்பட்ட பேச்சுக்கு ஜல்பம்னு பேரு. தன்னுடைய பட்சம் தான், நான் சொல்றதுதான் சரி, அவ சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். இப்பயே இதெல்லாம் எங்க தெரியும்னா, நிச்சயம் ஒரு 8 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தூர்தர்ஷனது நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு சேனல்லயும் அவ தங்கள் விருப்பப்படி பேசிட்டே இருப்பா. என்ன சுவாமி பேசிட்டா எதுக்கு பேசிட்டு இருப்போம் சொல்லு இல்லையா. ஆஹா, அப்ப இது ஏன்னா இவன் தான் பரதேவன் சொல்லிட்டு இருக்காரியா. அந்த கிரீடத்துல முத்து ஜல்பம் பண்ணும் போது அது மட்டும் இல்ல, அந்த கிரீடத்துல முத்து ஜல்பம் என்னெல்லாம் பேசுறதுன்னா அவ பெருமாள் திருமுகம் மலர்ந்து இருக்குமாம். அதான் கிரீடம் சாத்திண்டு புறப்பாடும் போது செவிக்கணும், திருமுகம் மலர்ந்து இருக்குமா. எதனால சொல்லுவேன்னா, அந்த முகம் இப்ப என்ன சொல்றதுன்னா நல்ல சந்திரனை போல முகத்தோடு இருக்கான். ஏன் சந்திரனா இருக்காருன்னா, வைத்த காரியத்தை ஒழுங்கா பார்க்கறது கிரீடம். கிரீடம் எதுக்காக வச்சிருக்கார், நான் தான் பரதேவதை அப்படின்னு சொன்னோமோ, அந்த பரதேவதைன்னு சொல்லக்கூடியது ஒழுங்கா பாக்குறதுன்னா நன்னா வளர்றதுன்னு அர்த்தம். ஜல்பன்னா வளர்றதுலாம் பாத்துக்கோம், நன்னா வளர்றது. என்ன சொல்ல வளர்றது இப்ப பெரிய விஷயம்னா, பகவான் விஷயத்துல வளரினா அது நல்லது. நாம சாமானியம் உணர்வோம் வெளியில, அந்த வளரல் கூடுவாது. பகவான் விஷயம் வளரினால் அது நல்லது, அதைத்தான் ஜல் பண்ணுவார். அப்ப வாதியோ பிரதிவாதியோ என் பட்சத்துடைய வாதங்களாம் எழுதி பட்சத்துக்கு தோஷங்கள் சொல்லிக் கொண்டுதான் வெற்றி அடையணும் என்கிற பேசுறார் இல்லையா. வாதி பிரதிவாதியே பார்க்க மாட்டார், பட்சத்தை பத்தியும் பார்க்க மாட்டார், எதிர்பட்சம் தோஷங்களையும் சொல்லிட்டு தான் வெற்றியடையும் பேசுறாருங்க, அதைத்தான் ஜல்பம். ஆக இது வரைக்கும் பார்த்ததுன்னா நிச்சயம் பார்த்தோம், வாதம் பார்த்தோம், ஜல்பம் பார்த்துருக்கோம். 4வது விதண்டா. உங்களுக்கே தெரியும் விதண்டானா என்ன. விதண்டா விதண்டாவாதம் என்ன சொல்றோம் அப்படின்னா, தன் பட்சத்தை ஸ்தாபிக்க முடியாமல் எதிர்பட்சமே குற்றத்தையே சொல்றா பாருங்க. தன்கிட்ட சரக்கு இருந்ததுன்னா என்ன பண்ணும், தம் பட்சம் இவ்வளவு உயர்ந்து சொல்ல போனோம், அதை சொல்லாம எதிராளியுடைய குற்றத்தையே சொல்றா பாருங்க. அப்ப தன் பட்சத்தை ஸ்தாபிக்க மாட்டார், எதிராளி குற்றத்தை சொல்லிட்டு இருக்கணும். அதுக்குதான் விதண்டான்னு பேரு. விதண்ட மாதிரி யாரோ ஒருத்தர் ஒண்ணு சொல்றார், இந்த இடத்துல அது தப்பா எடுத்துனீங்க. சில பேர் ஒவ்வொரு தப்பா சொல்லிட்டு இருக்கார் சுவாமி, இவர் ஏதோ ஒரு பேட்டி கொடுத்திருக்கார், அந்த பேட்டியில அவர் நல்ல வார்த்தை தான் சொல்லியிருக்கார். இன்னைக்கு அநேகமா இன்னைக்கு அரசியல் ரீதியா பார்த்தா இது நிறைய இருக்கு, நிச்சயமே இது நடக்கிறது. யாரோ ஒரு அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்திருக்கார், நல்ல விஷயத்தை கொடுத்திருக்கார், கொடுத்தவனே அவர் கொடுத்த பேட்டியால் பெண்களுக்கு அவமானப்படுத்தும்படியே பேசினார் அப்படின்னு உடனே பண்றாருனோ,
அது என்ன சுவாமி அந்த மாதிரி பண்றா அவர் அந்த அபிப்பிராயத்துல பேசவே இல்லை. இவரா அதுக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டு அதை வந்து தப்பான அர்த்தம் கொண்டு அது பேசுறாருனோ, அது பண்ணல அது ஊடகத்தெல்லாம் தெரிவிக்கிறாருனோ. அதான் அது என்ன நிச்சயமே நடக்கிறது, நிச்சயமே நடக்குது. நித்தியம் தூர்தர்ஷன 10 மணிக்கு இது நடக்கிறது, நடந்து இருக்கணும். இதுக்குதான் விதண்டான்னு பேரு. ஏன்னா தன் பட்சகர் பிறர் பட்சம் எல்லாம் குற்றம் என்று பேசுறான் இல்லையா, ரொம்ப விஷ்ணு புராணக்காரர் தெரிவிக்கிறார். இந்த கலியுகத்துல ரொம்ப சத்தத்தோடு யாரு பேசுறானோ அவன் தான் ஜெயிப்பாங்க. அப்ப அது நியாயமா சுவாமி? அது நியாயமே இல்லை. நிதானமா பேசுறேன்னா நிதானமா பேசி தன் பட்சம் சொல்ல போனோம் அப்படி இல்லை. கலியுகம் அவ்வளவு மோசமா இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா அவர்கள் பட்சத்தை சொல்ல அனுமதிக்கணும் இல்லையா, அந்த பட்சத்தை சொல்ல அனுமதித்ததான் சரியான வாதம். அந்த மாதிரி இல்லாம அவ பேசவே இல்லை, இவரே பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இந்த சதசுலதான் ஒழுங்கா பேசணும். இங்க பேசணும், அங்க போனதுமே சத்தம் போட்டு பேசியானா இதுதான் பராசர மகரிஷி தெரிவிக்கிறார். விஷ்ணு புராணக்காரர் சத்தம் போட்டு பேசுறவன் தான் கலியுகத்தை ஜெயிக்காந்து இருக்கிறான் இல்லையா. அதனால அதுக்கு என்ன பேரு? அதுக்குதான் விதண்டான்னு பேர். விதண்டா விதண்டானா எதிராளியை பத்தி கவலையே படாம தான் பேசத்தையே பேசி அவன் குற்றத்தை சொல்லிருக்காரு. தன் பட்சம் சொல்ல மாட்டாரு, தன்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, அதை சொல்லாம எதிராளி குற்றம் சொல்றான் இல்லையா, அதுக்குதான் விதண்டான பேர். அடுத்து அதுக்கு வந்து சலம்னு பேர். அடுத்து 5வது சலம். சலம்னா எதிராளி ஒண்ணு சொல்றார், அவர் ஒண்ணு நினைச்சு ஒரு சப்தத்தை சொல்லிட்டார், வேறு முன்னே இன்னொரு அர்த்தத்தை கற்பித்து நீ இதுதான் சொன்ன சொல்ற. இவர்தான் பேசினார், பேசி சொன்னு இருக்கச்சே, ஓ இந்த மாதிரி தப்பா சொல்றியா அப்படின்னு கேட்கிறாருனோ, அந்த சப்தத்துக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை போட்டு பண்றாருனோ, இதுக்குதான் சலம்னு பேர். எதிராளி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னொரு தப்பான அர்த்தத்தை கொடுக்குறான். அப்ப அதுக்கு என்னன்னா அதுக்குதான் சலம். சலம்னா என்னது? ஏமாற்றுதல் இப்படி வச்சுக்கலாம். சலம்னா ஏமாற்றுதல். இவர் இந்த கருத்தை சொல்லவே இல்லை, இந்த கருத்தை சொல்லல, இருப்பினும் இதுதான் உன்னுடைய கருத்துன்னு மாற்றி சொல்றாரோ அதுக்குதான் சலம்னு பேர். அதுதான் ஒரு சுவாமி இளமையில ரொம்ப நல்லா ஜாக்கிரதையா இருந்தார், இளமையில ரொம்ப நல்லா இருக்கார் அப்படி இருந்தார். இன்னும் சுவாமி உபதேசம் பண்றார். சுவாமி இளமை மிகவும் இளமை கெடுவதற்கொண்டம் தெரிவிக்கிறார் இல்லையா. தொடர்படியாழ்வார் இளமையில பட்டபாடுதான் சொன்னார். 18 வயசுல இருந்து 28 வயசு வரைக்கும் இந்த ஜாகிரதையா இருக்கணும், அதான் இளமை பருவம். அந்த இளமை பருவ காலத்துலதான் நிறைய சமங்கள் வரும். என்ன சமங்கள் வரும்? நீ மாறுவதற்குண்டான சாஸ்திர சம்மதம் இல்லாத ஒரு காரியத்தை பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, ஜாகிரதையா இருக்கணும். நதி வேகவத்து யௌவனம்னு சொல்றான், ஒரு வாக்கியம் இருக்கு. நதி வேகவத்து யௌவனம், நதி வேகத்தை போல யவனம். யவனம்னா இளமை பருவம். அந்த நதி வேகத்தை போல இளமை பருவம். அதனால ஜாகிரதையா இருந்து சொன்னார். காலட்சேபம் கேட்டுட்டார். கேட்டு முடிச்சோடனே அவன் நேரம் என்ன பண்ணா, மறுநாள் போய் நேரம் ஒரு பத்திரிகளை என்ன பண்ணினா, ஒரு சுவாமி பெரிய சன்னியாசி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இளமை பருவம் 10 வருஷம் தான் இருக்குமா, அதனால அந்த 10 வருஷத்துக்குள்ள எதெல்லாம் எப்படிலாம் அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கும் அப்படின்னு இதுவா அவர் சொன்னார். அதை சொல்லவே இல்லையே. அவர் சொன்னது என்னன்னா, இளமை பருவம் ரொம்ப மோசமான பருவம்னு சொல்லல, இளமை பருவத்துல நீ மாறுவதற்குண்டான வழி மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 10 வருஷம் அந்த 10 வருஷத்துல ஜாகிரதையா நடந்துக்கும் சொன்னாரோ, ஆனா தவறா சொல்றாரோ, அதைத்தான் தெரிவிக்கிறார். அதற்குதான் அனுபவிச்சுட்டு வான்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இதற்குதான் சலம்னு பேர். என்ன பேரு? சலம் என்று பேர். அதுக்கப்புறம் ஜாதி. ஜாதி கடைசி. ஜாதினா நாம் எதை சொல்ல போனோமோ அது தனக்கே விரோதியமான அதுக்கு ஜாதின்னு பேர். ஜாதினா பிராமண சத்திர வைசிய அது கிடையாது. நான் ஏதோ ஒன்று சொல்றேன், ஒண்ணுமில்லை. வாதி பிரதிவாதங்கள் நடக்கிறது உயர் நீதிமன்றத்துல வாதி பிரதிவாதங்கள். வாதி வக்கீல் ஒண்ணு பேசுவார், அந்த பக்கம் வக்கீல் ஒண்ணு பேசுவார், ஜட்ஜி உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பார். அப்ப இந்த வக்கீல் ஒண்ணு பேசுறாருனோ, தன்னுடைய கட்சிக்காரருக்காக இவர் பேசணும். அந்த பக்கம் இருக்கிற வக்கீல் தன்னுடைய கட்சிக்காரர்கள் பேசணுமானோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய வக்கீலே அந்த பக்கம் இருக்கிற வக்கீலுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டார். அந்த மாதிரி பேச முடியுமான்னா, இவர் பேசுற பேச்சு அவருக்கு அனுகூலமா இருக்கு, இவருடைய பேசுற பேச்சு அவருக்கு அனுகூலமா இருக்கு. அவருக்கு அனுகூலமா இருக்குன்னு என்ன சொல்ல பண்ண முடியும்? புரியறதுக்காக விளையாட்டு சில விளையாட்டுலாம் இருக்கணும்.
அந்த விளையாட்டுல எதிராளியை தோற்கடிப்பதற்குண்டான தன்மையோடு தான் விளையாடணும். தனக்கு தானே தோற்றுதா பிரயோஜனம் இல்லையணும். அதே போல இந்த வக்கீல் எதிராளியை தோற்கடிக்கக்கூடிய வாதமா இருக்கணும் தவிர இவர் எடுத்து வைக்கிற வாதம்னா எதிராளிக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. நானே மறந்துடும் போட்டிருக்கு சுவாமி, எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தா அது பிரயோஜனம் இல்லையனும். அதுக்கு என்ன பேரு? ஜாத்தின்னு பேரு. சிலர்லாம் இருப்பார், வக்கீல் சொல்வார், உனக்கு எதிராளிக்கு எடுத்து கொடுக்குறான்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி எடுத்து கொடுத்தாலும் நீ மறுபடியும் பிரதிவாதம் வைத்தாலும் அதையும் தோற்கடிக்கக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு உண்டு தரா பாருங்க. அது உண்மையான வாதம். அந்த வாதத்தை இங்க சொல்ல. ஜாத்தினா இவர் பேசுற பேச்சுல அவருக்கு சாமர்த்தியம். சில பேர் சொல்றாரு, சில பேர் என்ன சொல்லுவா, நீ என்னமா பேசிட்டு இருக்க, அவனுக்கு அனுகூலமா பேசிட்டு வந்திருக்க, அவன் உன்னுடைய எதிரிக்கு போய் அவனுக்கு அனுகூலமா பேசிட்டு வந்திருக்க, நீயே வம்பு வாங்கி விலைக்கு வாங்கி இருக்கேன்னு சொல்றா பாருங்க. அதத்தான் ஜாதின்ற. இது என்ன குறிப்பு இவர் எடுத்து கொடுக்கிறார்களோ. ஆகா, இதற்கு நிகிரகஸ்தானம்னு பேர். ஆகா, நீதிமன்றத்துக்கு எடுத்து கொடுக்கிற ஒவ்வொரு குறிப்பும் எதிர்கட்சி வக்கீல் சாதமா இருக்கணும். அத போல இன்னும் எத்தனை வேணா சொல்லலாம். இதெல்லாம் அனுமானத்துல ஆகட்டும். அதே போல ஆனா நையாயிக்கம் தான் இதெல்லாம் ஒத்துக்கல. விவகாரத்துக்கு எது பொருந்துமோ. ஏன்னா நையாயிக்கனா இதான் பேசிட்டு இருக்கான். இப்ப நையாயிக்கம் சொல்ற சுவாமி, நீ இந்த மாதிரி எடுக்கிறதுனா நிறைய பிரமாணம் எடுக்க வேண்டாம். 3 பிரமாணத்துக்குள்ளே மற்ற 5 பிரமாணங்களும் சேர்த்து விடலாம். அர்த்தாமர்த்தி என்ன, அதே உபமானம் என்ன, அதே போல இருக்கக்கூடிய மேற்கொண்டு இருக்கக்கூடிய நிலை என்ன, இதெல்லாத்தையும் அதுல சேர்த்துலாம் தெரிவிக்கிறார். ஆனாலும் இப்ப நம்ம அதுக்கப்புறம் ஒரு 5 பார்த்தோம். நிச்சயம், வாதம், ஜல்பம், விதண்டா, சலம், ஜாதி, 6. இந்த 6க்குண்டான அர்த்தத்தை பார்த்துட்டோம். அதுக்கு மேல இதுல ஆச்சரியமா ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். இன்னைக்கு இதை முடிச்சுடுறேன். என்னன்னு தெரிவிக்கிறாருன்னா, இதுல ஜல்பம், வாதம், நிச்சயம் இதெல்லாம் தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் இந்த ஜல்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா, தான் 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 இருக்காரணும். தான் என்கிற ஒரு நிலை இருக்க ஜல்பம். தான் நான் பேசுறதே பேச்சு திருப்பி திருப்பி பேசுறா பாருங்க. அதான பராசரப்பனுடைய சீச்சிக்கு சொன்னேன். அந்த பேசுறதை திருப்பி பேசக்கூடிய தன்மை ஜல்பம். அதற்கு மேல இதை பற்றி பேசக்கூடிய தன்மை இது அப்படின்னு தெரிவிக்கிறார். இதற்கு மேல ஆச்சரியமான நமக்கு இருக்கக்கூடிய இதை கொஞ்சம் விவரிக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா இதுல சில நிறைய விஷயங்கள் எடுக்கிறார். என்னென்ன விஷயம் இருக்கிறான், என்னென்ன விஷயம் இருக்கு, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் திருப்பி இந்த 6 விஷயத்துல பட்சம் பார்த்தோம், சாத்தியம் பார்த்தோம், ஏது பார்த்தோம், சுபட்சம் பார்த்தோம், விபட்சம் பார்த்தோம். இந்த 5 இருக்கணும் பார்த்தோம். இந்த 5 இருக்கணுமோ, 5 இருந்தா தான் அனுமானம் ஒழுங்கா இருக்குன்னு பார்த்துட்டோம். அது ஒண்ணும் இதுவே கிடையாது. அதுக்கு மேல நமக்கு இன்னொன்னு என்ன தெரிவிக்கிறாருன்னா, இந்த ஜல்பம், வாதம், நிச்சயம், விதண்டா, ஜாதின்னு கிடையாது. இதை மறுபடியும் சொல்றேன். நிச்சயம்னா வாத பிரதிவாதங்கள் பண்றாரணும். ஏன் சுவாமி 2வது தடவை சொல்றேன்னா, சுவாமி 2 தடவை எடுத்திருக்காரு. 2 தடவை எடுத்திருக்காரு. எடுத்தது மட்டும் இல்லை, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அது முதல்ல சுருக்கமா சொன்னேன், சொன்னேன். நிச்சயம் நான் வாத பிரதிவாதம் பண்றோமோ, வாதி ஒரு பட்சம், பிரதிவாதி ஒரு பட்சம். அப்ப அதெல்லாம் கிடையாதுன்னு பாரு. கடைசியில சித்தாந்தி யாரு? வாதம் ஒரு பக்கம், பிரதிவாதி ஒரு பக்கம். சித்தாந்தி யார்? நீதிபதி தான். அந்த நீதிபதி தெளிவுணும் இதுதான் சித்தாந்தம் சொல்றானோ, அதற்கு சித்தாந்தத்துக்கு மேல இன்னொன்னு இருக்கா சுவாமி, மேல்கோர்ட்டுக்கு போராடணும். உயர் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் போராடணும். அந்த போறக்கூடிய தன்மை. ஆனால் முன்னாடி எல்லாம் வாத சதஸ் எல்லாம் பண்றா பாருங்க. வாத சதஸ் பண்றதுனாலே 10 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பா. உட்கார்ந்துட்டு யாரு என்ன சொல்லி கேட்கறேன்னு பதில் சொல்லி ஆகணும். அங்க இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்பெல்லாம் இந்த கோர்ட்டு முடிச்சுன்னா அடுத்த கோர்ட்டு போறானோ, அங்கெல்லாம் வாத பிரதிவாதம் முடிஞ்சு விட்டுன்னு வச்சுக்கேன். ஆனா சரியான முறையில இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி பொய் பேசுறதோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. சரியான முறையில் இருந்துட்டு இல்லையா, அங்கேயே நிர்ணயம் பண்ணுவார். அதுக்குதான் சதஸ் எல்லாம் நடக்குதுயா. சதஸ்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு சாமானிய சாஸ்திர சதஸ், இன்னொன்னு வேதாந்திர சதஸ். அதாவது வேதாந்த சதஸ். சாமானிய சாஸ்திர சதஸ், வேதாந்த சதஸ். சாமானிய சாஸ்திர சதத்துக்குள்ளேயே சில நேரத்தில் வேதாந்தமும் பேசப்படும். இருக்கட்டும், அவர்கள் போவது வியாக்கரணம் என்ன, மீமாம்சம் என்ன, நியாயசாஸ்திரம் என்ன, இந்த 3ஐயும் நல்லா சாஸ்திரம் யூஸ் பண்ணுவார். ஆனாலும் நம் சம்பிரதாயத்துக்குள்ளே சதஸ்தனாலே அநேகமா
ஸ்ரீபாஷ்ய சதஸா தான் இருக்கும். நம்ம சதஸ்ன்னு எடுக்க முடியாது. ஸ்ரீபாஷ்ய பகல்ல ஸ்ரீபாஷ்ய சதஸுக்கும் சாயங்கால வேலையே பகவத்விஷய சதஸ் இருக்கும். பகவத்விஷய சதஸ்னா என்ன சொல்லுவாங்க? பகவத் விஷய சதஸ்குள்ள நிறைய கேள்வி பதிலாம் இருக்காது. கேள்வி பதில் நிறைய இருக்கவே இருக்கு. ஸ்ரீபாஷ்ய சதஸ்குள்ள நிறைய கேள்வி பதில்கள் இருக்கும். வேதாந்த விசாரம் வந்துட்டாலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஆழ்வார் பாசுரங்கள்னாலே தெரியாத மரநிலங்களை தெளிகின்றோம்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஸ்ரீபாஷ் சதஸ்னா கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். அடியேன்னு அந்த மாதிரி நிறைய 2-3 சதஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. சதஸ்லாம் பண்ணி ஏன்னா இந்த சதஸ்லாம் யாரு வித்வான் 10 பேர் கூடி இருப்பா. இந்த ஸ்ரீபாஷ்யமும் ஏன் இப்ப நம்ம இது பார்த்துட்டு இருக்கணும். பிரத்யட்சம் அனுமானம் சப்தம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கணும். பார்த்து முடிஞ்ச உடனே மேற்கொண்டு இங்க ஆக மொத்தம் 17 மதங்களை கண்டிக்க போறாரு. அங்க கண்டிக்கச்சே ஸ்ரீபாஷ்ய பிரக்கிரியில தான் அது பேசுறாரு. பேசும்போது அப்ப 10 பேர் பேசினா நல்லா புரியும். ஒரு நாடகத்தை போல இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கணும். 10 பேர் அதே மாதிரி சதஸ்னால 10 பேர் கூடியிருப்பா. அவருக்குள்ள ஒருத்தர் வேகமா பேசுவார். அப்ப என்ன பண்ணுவானா, ஒண்ணுக்கு விசாரம் வரும். விசாரம் வரும்ட்டு அப்போ ஒரு நிர்ணயம் பண்ணுவார். என்ன நிர்ணயம் பண்ணுவா? இது நாங்கள் பெரியோர்களாலே இது நிர்ணயிக்கப்பட்டோம். இந்த நிர்ணயம் பிரகாரம் நீங்க எல்லாம் இருக்க வேண்டியதுன்னு மக்களுக்காக ஜிஎஸ் சுவாமிகளோ அல்லது பெருப்பெருத்த வித்வான்களோ இவெல்லாம் இந்த சதஸ் முடிஞ்ச உடனே அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தந்த தத்துவார்த்தங்கள் நான் இந்த மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிவி. அந்த காலத்துல அடியே சொல்றது இன்னைக்கு இல்ல, அந்த காலத்துல பண்ணலாம். அதனால பக்தர்களே நீங்கள் எல்லாரும் இதை பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு ஜிஎஸ் சுவாமிகள் என்ன, ஆச்சார புருஷான் என்ன, வித்வான்கள் என்ன இவெல்லாம் சேர்ந்து ஒரு பிரகடனம் பண்ணுவா. அப்ப சாமானிய மேடை பேச்சுல இதெல்லாம் தீர்மானிப்பாலாம் கிடையாது. சாமானிய மேடை பேச்சுல இந்த தீர்மானம் உடனே கிடையாது. அந்த தீர்மானம் என்ன தீர்மானம் பண்ணுவா சாமானியனா அடுத்த கூட்டம் இப்ப பண்ணலாம். அதைத்தான் இவ போடுவாரே தவிர, ஆனா இந்த வேதாந்த விசாரமும் பகவத் விஷய விசாரமும் தீர்மானம் பண்ணி இதுதான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்தர்களுக்கு சென்று அடையணுன்றதுல முதல்ல மடங்கள் இருக்கும், திருமால் இருக்கும், பக்தர்கள் தொடர்பு இருந்து அந்த தொடர்போடு இதெல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு சனாதன தர்மத்துல 3 இடத்துல தொங்கின்னு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சனாதன தர்மத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆபத்து எதனால ஏற்பட்டு தெரியுமா? சனாதன தர்மத்துக்கு என்னன்னா, சனாதனத்துல ஒன்று சமுதாயம், சமுதாயம் தனியா தொங்குறது. 2வது அரசாங்கம், அது தனியா தொங்குறது. 3வது மடங்கள் என்ன, மடாலயங்கள் என்ன, ஆசிரமங்கள் என்ன, இதெல்லாம் தனியா இருக்கு. 3ம் கலரணும், 3ம் ஒண்ணு சேரணும். மடங்கள் என்ன, இன்னைக்கு என்ன எடுத்தனா, ஜிஎஸ் சுவாமிகளோட சில பேர் சேவறது கிடையாது, ஆச்சாரிய புருஷாலோடு சில பேர் சேர்றது கிடையாது, சமுதாயத்தோடு சேரணும். சம்பிரதாயம் சமுதாயம் ரெண்டுத்தையும் சேர்த்துதான் வச்சுக்கணும். இன்னைக்கு சமுதாயம் வேண்டாம், சம்பிரதாயம் மட்டுமே இருக்கணும்னா மற்றவரை நம்ம கொண்டு வரணுமே. சாமானியப்பட்டவனு மேல கொண்டு வரணும். போனோம் நான் மட்டும் வாசிட்டு இருக்கேன் சுவாமி, இன்னைக்கு எப்படி அப்படின்னு நினைச்சிருந்தா, எம்பெருமான் அந்த மாதிரி நினைச்சிருந்தா இன்னைக்கு நாமே இல்லை. இன்னைக்கு எம்பெருமான் 18 இருக்க தினமும் போனோம், அது வந்திருக்குமானா வந்தே இருக்காது. காரணம் என்ன? சமுதாயத்தை ஒரு கண்ணோடு தான் பார்த்தார். அதே போல அரசாங்கத்துக்கு என்னென்ன தேவையோ அதையும் பண்ணிட்டு தான் இருந்தார். அரசாங்கத்தை ராஜா தானே இருந்தார். எதுக்கு சொல்ல வந்தவன், இந்த 3 ஒன்று சேர இருக்கணும். ஆனா இந்த 3மே தனித்தனியா தொங்குறது. இந்த 3ம் 2 சம்பிரதாயத்துல ஒற்றுமையா இருக்கணும். அப்படின்னா அவர்களுக்கு வேணும் என்றால் அரசியல்வாதியோடு கையெழுத்து போடுவார். ஏன்னா என்ன இதெல்லாம் மடாதிபதிகள் பண்ணணும்னு அடைய சொல்லல. இருந்தாலும் சனாதன தர்மத்துக்கு விரோதமாக ஏதாவது அரசாங்கத்தில் நடப்பதாக இருந்தா நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து சொல்லணும். அதுக்குன்னு ஓகோன்னு சண்டை போட்டு எடுத்து சொல்லணும். அதுக்குண்டான ஆவணம் செய்யணும். செய்யணும். சனாதன தர்மத்துக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் இந்திய அரசியல் சாசனத்துக்கும் சனாதனத்துக்கும் எதிரியே கிடையாது. ஏன்னா நேற்று கேட்டிருந்தா இந்த மாதிரிலாம் அந்த அரசியல் சாசனத்துக்கு எதிரியா பேஷண்ட் இருக்கால சுவாமி. எங்க இருக்கு எதிரான தன்மை? எதிரான தன்மையே கிடையாது. மனுதன்மை என்ன சொல்லித்தோ அதுதான் இந்திய அரசாங்கம். ஆனா இன்னைக்கு வேற யாரும் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கா. இருக்கட்டும், அது இருந்துட்டு போட்டோம். ஆனா அவரே இதை அடைப்பிலே தான் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தனா இதெல்லாம் நம்முடைய பாரத தேசத்துல ஒரு குரலா பேசணும். அப்பதான் நடக்கும். மேலும் சிஷ்யர் வரானட அவருக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும்.
ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல இந்த சில பேர் குழப்பி விடுற மாதிரி பேசுவான். குழப்பி விடுவா பேசுறவன் அதெல்லாம் முடியாது, விடவே கூடாது. முக்கியமா வெளிலாம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். வெளிநாட்டுல இருக்கிற இந்த சனாதன தர்மத்துல வெளிநாட்டுல இருப்பவர்கள கர்மாங்களுக்கு பிரயோஜனம் உண்டா இல்லையா? வெளிநாட்டுல குழந்தை பிறந்தாது இது ஜனன மரணம் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம் உண்டா இல்லை? இந்த சந்தேகம்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த சந்தேகம்லாம் உண்டு. வெளிநாட்டுல கர்மாக்கள் பண்ணா அந்த கர்மாக்கு சபலம் உண்டா? அடிக்க அதெல்லாம் சொல்ல வரல, அந்த விஷயத்துல அடி சொல்ல. வெளிநாட்டுல இதெல்லாம் உண்டா சுவாமின்னா உண்டா இல்ல பின்னாடி விசாரம் பண்ணுவோம். எதுவும் சொல்ல வந்தேன்னா அதே போல அங்க குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு மோட்சம் உண்டா இல்லையா? அந்த குழந்தை இதுதானே கர்மபூமி, இந்த கர்மபூமியில இங்க பிறந்தாதானே எல்லாம் உண்டு, அங்க இருக்கா இல்லையான்னு உபனிஷத்து என்ன சொல்றதுன்னா இந்த கர்ம பூமியில் உண்டாதான் உண்டு சொல்றது. ஆனா சில விஷயங்கள் அது பண்ணிருக்கா, அது தனி விசாரம் பண்ணும் இருக்கட்டும். அப்ப வெளிநாட்டு இருப்பவர்கள் இதுக்கு உண்டான பதில சொல்லணும். அப்ப இது சரியா இது தப்பா தெளிவுபடுத்தணும்னா அதெல்லாம் சொல்றது கிடையாது. சொல்றது அப்படின்னு தெரிவிக்கிறேன், பின்னாடி வரைச்சே சொல்லிக்கிறேன். எது சொல்லுவேன்னா இதற்கு வழிகாட்டுதல் வந்தாதான் சமுதாயத்துல என்னன்னா நமக்கு சில விஷயங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியாமே இருக்காங்க. அந்த வழிகாட்டுதல் இல்லாம சமுதாயத்துக்கு என்ன தேவை, அரசாங்கத்துக்கு என்ன தேவை, அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னது, மடங்கள் என்ன, ஆசிரமங்கள் என்ன, மடாலயங்கள் என்ன, கோயில்கள் என்ன, இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த மூணு ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்தாதான் சனாதன தர்மத்தின் நிலையே நல்லா ஓங்கும். அந்த மூணு சமுதாயமோ அரசாங்கமோ மடாலயங்களோ ஒண்ணு சேராம நான் தனித்து இருக்கேன் நீர் தனித்து இரும் அவ தனித்து இருந்தா அப்படின்னா ஒழுங்கா வராது இருக்கட்டும். இதுக்கு சொல்றது இதுதானே. ஆக இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் இதுக்கு பெரிய பெருமை. இதெல்லாம் இதுக்காக இதை சொல்லிட்டு என்ன, இந்த மாதிரி சதஸுக்கு போறவார்களா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். அப்ப இது மூணு ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்தாத்தான் அது சரி. அப்ப சம்பிரதாயத்தை வளர்க்கணுன்ற எண்ணமோ ஏன்னா அந்த இருந்து உருவாக்கலாம். அதே போல குடும்பத்துல இப்ப வந்து ஒண்ணு வச்சுக்கேன், குடும்பத்துல நிறைய சமங்கள் இருக்கு, நிறைய உபங்கள் இருக்கு. சரி சுவாமி இவருக்கு உபாசனம் ஆகாது, இவர் பக்தி மார்க்கத்துல போறார், இவர் சரணாகதி மார்க்கத்துல போறாருன்னா எடுத்து சொல்லணும். சரணாகதி மார்க்கம் என்ன, பக்தி மார்க்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிவிக்கிறாரு. அதனால எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி இதான் சுவாமி பண்ணாரு. இந்த பூர்ணமா எதுக்கு சொல்றேன், நீ சுவாமியுடைய அவதார தினம் இல்லையா, விக்கிரக பிரதிஷ்டை விக்கிரக அவதார தினம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் சுவாமி பண்ணார். சமுதாயம் என்ன, குடும்பம் என்ன, அரசாங்கம் என்ன, மேற்கொண்ட மடங்கள் என்ன, கோயில்கள் என்ன, எல்லாத்தையும் சுவாமி பண்ணார். சரி ஸ்ரீராப்திநாதன் எல்லாம் உங்களுக்கு ஆகாது இன்னொன்னு சொல்லுங்க பாருங்க. இங்க இருந்து நீங்க சீவை கொண்டு போனதான் கைங்கரியம் சொல்லலையே, கைங்கரிய இங்கேயே சொல்லியிருக்காரு. கைங்கரியன திவ்ய தேசத்துல கைங்கரியம் பண்ணுங்கோ சுவாமி சொன்னது. திவ்ய தேசத்துல கைங்கரியம் பண்ணுங்கோ. அது மட்டும் இல்ல சில ஆச்சாரங்கள் நியமிக்கிறார். நீங்க அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியராக இருக்காதீங்கோ அப்படின்னா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராக இருக்குங்கோன்ற. அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர் அர்த்தம் அனுவர்த்தனம் பண்றது. நீ 6 மாசம் பண்ணிக்கட, 6 மாசம் திருக்கூட்டி நம்பி பண்ணாரணும் எம்பெருமாட்ட அந்த மாதிரி இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப கிருபை மாத்திரம் பிரசாச்சரண கிருபையை உள்ள கிருபையை காமி. ஓ இவன் இப்ப பகலா பயின்று இருக்கானே இந்த சம்சாரத்துல அப்படின்னு அந்த கிருபையை பார்த்து அவனுக்கு தகுதி என்னன்னு பாக்குற, ஆசை தகுதி பாரு. அவனுக்கு சீபாசம் வச்சிருக்கானா, சம்ஸ்கிருத வாசிச்சிருக்கானா, இது தெரிஞ்சுட்டு இருக்கானா அப்படி பார்க்காத. ஆசை இருக்கா, ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பரித்தான ஆசையை தகுதியா வைத்துக் கொண்டு உபதேசம் பண்ணுங்க. இதெல்லாம் அவர் பண்ணின பெரிய மாறுதல், சாமானிய விஷயம் பெரிய மாறுதல். இதெல்லாம் நமக்கு தெரியுமானா தெரியவே தெரியாது. அதுவும் அவர் பண்ணது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு காலகட்டம் எப்படி இருந்தது அப்படி விட இந்த மாதிரி ஒரு பிராமணோத்தவர்கள் ஒரு 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 அக்ரகாரத்தை இருக்காங்க, அந்த பக்கமே அந்த பேர்ல போக முடியாது. சில பக்கத்துல இந்த மாதிரி ஒரு தகுதி இல்லாத இருக்குன்னா அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா அதையெல்லாம் ஒன்று சேர்த்தார் சுவாமி. அப்படிப்பட்டது அதையெல்லாம் எப்படி மாறுதல் கொண்டு வந்தாரு, எப்படி பண்ணார், நிமிஷத்துல பண்ணார். நிமிஷம் இதை புரிஞ்சு கொண்டு நாம் அவருடைய திருவியை பற்றி கொண்டு மேற்கொண்டு இதுக்கு பதில் அப்படின்னா சம்பிரதாயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னா என்ன சுவாமி, இன்னைக்கு வந்து கேட்கிறவாறு 50க்கு மேல்தான். 50 கீழே இருக்கான்னு கிடைக்கல, அதுக்கு மேலதான் எல்லாம் வந்துட்டு இருக்கா இல்லையா. ஆனா அதை என்ன கொஞ்சம் சரிப்படுத்திட்டு சிறு வயசுல தெரிஞ்சுட்டாதான்
மேற்கொண்டு அனுஷ்டானத்தை கொண்டு வர முடியும். 50 பேர் தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ண முடியுமானா சுவாமி முட்டி வலிக்கிறது, கால் வலிக்கிறது, மனசுக்கு போகணும்னு இருக்கு. ஆனா சரீரம் இடம் கொடுக்கலன்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அதனால இதெல்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் சுவாமி அன்னைக்கே கொண்டு வந்தார். ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்தார். ஆக அது மட்டும் இல்ல, அவர் சில பேர்லாம் உத்தியோகத்தை பாக்குறா, ஐஸ்வர்யத்தை பாக்குறா, வேலையை பாக்குறா, 1ஆம் தேதி சம்பளம் வரதான் பாக்குறா. இதெல்லாம் இந்த வாழ்க்கை வேண்டான்னு நீ சொல்லவே இல்லை, சுவாமி சொல்லவே இல்லை. இந்த வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையோடு இதையும் சேர்க்கணும். அப்பதான் ஒரு ஒற்றுமை வரும், ஒரு ஒழுங்கா நிலை வரும். இதெல்லாம் சுவாமி ராமானுஜர் பண்ணதை வழிகாட்டு. அப்ப அவர் வேதாத்தியா இருக்காரு. அதே போல எத்தனையோ அர்த்தங்களை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆக நாம சந்தோஷப்படுறதுக்காக இப்பேற்பட்ட நிலையில இருக்கக்கூடிய அவருடைய திருவடியை பத்தினா ஒரே வழி உடையவர் திருவிடின்னு சொல்லியா அப்படி நினைச்சுட்டாச்சுங்க, நமக்கு எந்த விதமான விரோதியும் இருக்காது. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர் அப்படின்னு சொல்லிருக்காருயா. அவருக்கு செய்யக்கூடிய பெரிய கிருதஜ்ஞை எதுன்னா அவர் காட்டின வழி. அந்த வழியை நம்ம ஓரளவுக்காவது பின்பற்றணும்னா சிரமமா இருக்குன்னா ஒரு சிரமமும் கிடையாது. நம்ம சிரமம்னு சொல்றது தெரியுமா? இதே ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கையே இப்படிதான் இருந்தது. இன்னைக்கு வெளிநாட்டவர்களுடைய மோகத்தாலே வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. எதுவும் சொல்ல வந்தா அப்படி தெரிவிக்கிறா இல்லையா? ஆஹா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும். என்ன பண்ணணும் சுவாமி? அவர் சொன்ன உபதேசம் பற்றி நடந்தாலே போறோம். அவருக்கு ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொன்ன உபதேசம் நடந்தாலே அதுவே போறோம். அவருக்கு நன்றி செலுத்த மாதிரி உடனே என்ன பண்ணுவார்? நம்ம சொன்னபடி நடந்துட்டாரு. அவரே விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுஜன் மண்ணின் தளத்துதித்து மறைநாளும் வளர்த்தரனே அவரே மோட்சத்தை வாங்கி கொடுத்துருவார். அத்தனை நம்பிக்கையோடு பண்ணினார் சுவாமி. அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஒண்ணும் இல்லை. ஒரு சுவாமி அந்த சுவாமிக்கு சிபாரிசு பண்ணார். சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுத்தார். வேலை வாங்கிட்டு கொடுத்தாருன்னா என்ன பண்றது? நம்பெருமாள்கிட்ட என்ன பண்ணார்? நமக்கெல்லாம் மோட்சம் வாங்கி கொடுத்தாரோ? உமக்கும் உடைய சம்பந்தியாருக்கும் மோட்சம் நிச்சயம், எனக்கு என் சம்பந்தியை கொடுக்கணும்னு கேட்டாரனோ? அஸ்துதே அப்படின்னு சொல்லி நம்பெருமானும் கொடுத்தாரனோ? நாமே யாரோ ஒரு சிபாரிசு பண்ணி வேலைக்கு போயிட்டாருன்னா அந்த முதலாளிக்கு தகுந்தாமல் நடந்துட்டாதானே சிபாரிசு பண்ணவுடைய அவருடைய மரியாதையை காப்பாற்ற முடியும். இப்ப நமக்கெல்லாம் சிபாரிசு யார் பண்ணார்? சுவாமி ராமானுஜர். அவர் சிபாரிசு பண்ணா நம்ம மோட்சம் போக முடியுமா? முடியாதனோ? அப்ப அவருடைய சிபாரிசுக்கு தந்தவன் நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் திருவடியை பற்றி கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன் பிரகாரம் மோட்சம் வாங்கிட்டு. ஏன்னா இந்த மோட்சம் அவருக்காக கேட்கல, நமக்காக கேட்டிருக்காரோ அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக இப்ப நிச்சயம் சரி சுவாமி, நிச்சயம் புரியலாம், புரியாம போகலாம். ஆனா ராமானுடைய நிச்சய புத்தி வரணும். ராமானுஜருக்கு நிச்சய புத்தி வரணும். அந்த புத்தி வந்துட்டு நல்லா புரிஞ்சிடும். ஆக ஒரே வழி உடையவன் திருவிடின்னு சொல்லியிருந்தானோ அப்ப தர்க்கத்தினாலே அனுகிரகித்த பிரத்யட்சம் முதலான பிரமாணங்களை கொண்டுதான் உண்மை பொருளை நிரூபித்தல் என்பதுதான் நிச்சயம். இது வரைக்கும் கொஞ்சம் சுவாமியை பற்றி பேசணும்னு பேசிட்டேன். ஏன்னா இன்னைக்கு அவருடைய ஆச்சரியமான தினம். யதீந்திர மத தீபிகாவே அவருடைய நிலையா இருக்கிறபடினால சொன்னேன். இப்ப நிச்சயம். அப்ப உண்மையை நிரூபிக்க தர்க்கத்தின் துணை வேணும். தர்க்க சாஸ்திரம் இல்லையா? தர்க்க சாஸ்திரமோ நியாய சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ இதெல்லாம் சாஸ்திரம் அதை கொண்டுதான் நிரூபிக்கிறதுனா தன்னுடைய அர்த்தத்தை சொல்றது. ஆனா அதுலயே சில சாஸ்திர விரோதியா இருக்குதா அந்த தர்க்க சாஸ்திரத்தை தள்ளிடுவேன். அந்த தர்க்க சாஸ்திரத்தை தள்ளிடணும்னு மேல பார்க்க போறோம். பிரமாணம் வரைச்சே இது சப்த பிரமாணம் வரைச்சே அதெல்லாம் பார்க்க போறோம். இப்ப நிச்சயம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாதம் பண்றாருன்னு அதுல நிறைய ஆதரவாக பேசப்படுறது. என்ன பேசுனா, ஒரு விஷயமாக பார், அதற்கு மேல அதுக்கு ஒட்டுதல் எல்லாம் கூடாது. ஆசீர்வாதம். ஒரு விஷயம் இருக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் பார்க்கணும். அதுக்கு கண், காது, மூக்கு, செவி என்னென்ன உண்டு அதெல்லாம் வச்சுட்டு அது ஒண்ணும் பெருசா பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயம் ஒண்ணுமில்லை. ஒரு பாய் இருக்கு, அவங்க பேரு சுவாமி பாயின்னு கேட்காதீங்க. அந்த காலத்துல பாய் ஒண்ணு இருக்கு. பாய் அந்த காலத்துல அப்படி ஒரு நூலால அப்படி கோத்து வச்சிருப்பான். அது சின்ன சின்ன குச்சியா வச்சிருப்பான். அந்த ஒரு குச்சி வந்துருக்குன்னா அந்த ஒரு குச்சியை நல்லா உள்ள தள்ளிட்டு அதுக்கு நல்லா சிடுக்கு போட்டு நல்லா முடி போட்டு முண்டாசு போட்டு கட்டி வச்சேன்னா இன்னொரு 1 வருஷம் வரும். ஒரு குச்சி வந்துருத்தேன்னு சொல்லி இன்னும் கிச்சி இழுத்துட்டா என்ன ஆகும்? பாயே காணாம போயிடும். அன்னைக்கு ராத்திரி படுக்கவே முடியாது. அதே போல சில விஷயங்கள் வரும்.
வராம இருக்காது. வரும்போது அதற்கு மேல அதை ஒட்டுதல்ல கூடாது. அது இப்படியாமே அப்படியாமே அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதை போல நம் குடும்ப விஷயம் வாதம் பண்ணும்போது என்னன்னா பற்று இல்லாமல் பண்ணணும். சுவாமி எவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க. பற்று இல்லாம பற்று என்ன பிரியத்துக்காக இந்த நம்ம தெரிஞ்சிருந்தா குடும்பத்துல வம்பு வருதுன்னு வம்பு வரும்போது இவ என்ன சொல்ல மனைவி என்ன சொல்வா எனக்கு மனைவிக்கு பிடிச்சது மனைவி பண்றா கணவருக்கு பிடிச்ச கணவர் பண்றா அப்படி சொல்லல அடியேன். கணவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மனைவி பண்றா மனைவிக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கணவன் பண்றா வச்சுக்கேன். இவருக்கு பிடிச்சது இது அதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு எனக்கு பிடிச்சது அது அவரை பண்ணிட்டு இருக்காருன்னா அப்போ சண்டைதான் வரும். அப்போ ஏன்னா அப்போ மாறுபட்ட கருத்து வருதுன்னு உனக்காக நான் எனக்காக நீ இந்த தன்மை இருக்கணும் அதுவும் சரி கிடையாது. அப்ப எதுனா இரண்டு பேரும் பிரம்மத்துக்காக அதுதான் முக்கியம். கணவனும் மனைவி ரெண்டு பேரும் பிரம்மத்துக்காகனா அப்ப சண்டையே வராது. ரெண்டு பேரும் ஒரே பார்வையா இருக்கு. பார்க்கக்கூடிய வஸ்து ஒன்னா இருக்கு. பார்க்கக்கூடிய வஸ்து ரெண்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. ரெண்டு கண்ணு இருக்கு. ரெண்டு கண்ணை வைத்துக் கொண்டு பார்க்கக்கூடிய வஸ்து ஒண்ணுதான். ரெண்டாவது வஸ்து தெரிஞ்சா கண்வலி கண்ணோய் கண்டாக்டர் தான் போகணும். அதே போல கணவன் மனைவி ரெண்டு பேருமே பார்க்கக்கூடிய வஸ்து ஒன்னா இருக்கணும். உனக்காக நான் இன்னைக்கு அநேகமா எல்லாரும் பேசிட்டு இருப்பான். ஆசீர்வாதம் பண்ணும்போது கூட சில பேர் சொல்லுவா பண்ணுவா. இது சாமானிய சாஸ்திரம். அது விசேஷ சாஸ்திரம் என்ன சொல்றது பகவானுக்காக தான் பிரம்மத்துக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தெரியுங்களா இல்லையா? அப்ப இதுதான் அப்ப பகவான் ரெண்டு பேருக்கும் ஒரு கொள்கை இருக்கணும். உனக்காக நான் எனக்கான பகவானுக்கு பிடித்த கொள்கை எது அதைத்தான் ரெண்டு பேரும் பேசணும். அப்ப பகவானை பிடித்த குறைன பாகவத கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியம் அதை ரெண்டு பேரும் பேசுனேன். இதை பேசாம தாராளமா வேணும் பண்ணுவானா உனக்காக நான் எனக்காக சண்டையில தான் போக முடியும். ஆக ஆளை பார்க்க மாட்டான். விஷயத்தை பார்த்துட்டு நிறுத்திடுவோம். ஆக இதுக்கு தெரிவிக்கிறது இது யார் தெரிவிக்கிறார்? யாஜ்ஞவல்கர் தெரிவிக்கிறார். பிருகதாரண்ய உபநிஷத்துல ஆத்மாவாகரே திரட்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ விதித்யாசத்தவ்யோகான்னு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? அவருக்கு ரெண்டு மனைவிகள் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். இதான் மறுபடியும் சொல்றேன். யாஜ்ஞவல்கர் அவருக்கு ரெண்டு மனைவிகள். அவர் என்ன பண்ணா பெண்ணே உனக்காக இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கிறது பகவானுக்காக அவர் பிடிச்சு கொடுக்குறாரு. சொத்தை பிரிச்சு கொடுத்த உடனே நான் மோட்சம் போக முடியும்னா கேட்கிற ஒரு மனைவி அதெல்லாம் போக முடியாது. இந்த சொத்து அப்ப எதுக்கு இந்த சொத்துன்னா ஒரு மனைவி வாங்கிட்டு ஆனந்தமா போயிட்டான். இன்னொருத்தர் வேணா இந்த சொத்தை வச்சுன்னு மோட்சம் அதான் போக முடியாதுன்னா அப்ப ஒரு உபதேசம் பண்றாரு. அப்ப என்ன உபதேசம் பண்றாரு? நீ பகவானுக்காக நீ இருக்க பகவானுக்காக நீ இருக்க அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக அப்பனா என்ன சண்டையே வராது. அந்த நிலையில் சண்டையே வராது. இதை இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இதை ஒரு இடத்துல சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 10 நாள் கழிச்சு அவர் ரெண்டு பேரும் வந்தான். வந்து என்ன பண்ணா சுவாமி நீங்க சொன்னேன் ரெண்டு பேரும் பகவானுக்காக சொன்னோம்னா வாஸ்தவம் தான். அவன் ரெண்டு பேரும் இப்பயும் உங்களுக்கு சண்டை வந்துட்டு இருந்தான். என்ன சுவாமி பெரிய சண்டைனா நான் என்ன சொன்னேன் நான் பகவானுக்காக இருக்கேன். அவர் என்ன சொன்னார் நானும் பகவானுக்காக இருக்கேன். அவர் சொன்ன பகவான் வேறு நான் சொன்ன பகவான் வேறு. ஓ இந்த வம்பு வேற வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கப்படாது. பகவான் சிவன் நாராயணன் தான் மத்தவா கிடையாது. அப்படி இருக்கச்சது அந்த நிலையில் பார்க்கணுமே தவிர மத்தது பார்க்கப்படாது. எதுவும் சொன்ன அப்ப அந்த மாதிரி இருந்தா குடும்பம் நல்லா இருக்கும். சண்டையே இருக்காது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா நாம சாமான்யமா என்ன பண்ணுவோம் கோயிலுக்கு போனாலே அந்த கோயில தீர்த்தம் என்ன ஷடாரி என்ன பிரசாதங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு கிட்டுக்கிட்டு வந்துடும். வந்தாலும் மேற்கொண்டு நாம இந்த காலட்சேபத்துல என்ன கேட்டோமோ அதை ஓரளவுக்கு அனுஷ்டானத்தை கொண்டு வரணும். ஒரு அனுஷ்டானத்தை கொண்டு வராம என்னுடைய இஷ்ட பிரகாரம் இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. ஆக இந்த தெரிவிக்கிறார் இல்லையா? ஆக மொத்தத்துல லட்சியம் சண்டை கூடாது என்கிற விதத்தில் சண்டை நடக்கலாம். ஆனா அந்த சண்டை விதண்டாவாதமா இருக்கப்படாது. அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆக அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார்? வாதம். ஆக நிச்சயம் ஒண்ணு பார்த்தோம். வாதம் வாதி பிரதிவாதி பட்சத்தில் எதிலும் பட்சவாதம் இல்லாமல் பேசணும். ஒரு பக்கம் பேசப்படாது. ஆனா ஒரு பக்கம் இருக்கலாம், பகவான் பக்கம் இருக்கலாம், மத்தவா பக்கம் இல்லாம. ஆனா பேசும்போது பட்சபாதம் இல்லாம. பட்சபாதம் என்னாலே ஒரு பக்கம் சாயத்தின் அர்த்தம். ஆனால் பாகவதர்கள் பட்சபாதத்தோடு தான் இருக்கணும். அண்ணா பாருங்க பாகவதர் எப்படின்னும் பட்சபாதத்தோடு தான் இருக்கணும். பகவானும்
தன் பக்தர்களிடத்துல பட்சபாதத்தோடு தான் இருக்கார். அவர் என்ன சொன்ன ஆஸ்தித பட்சபாதி, ஆஸ்தித பட்சபாதி. அது மாதிரி பண்ணியிருக்கார் சாமி. மம பிராணாகி பாண்டவரா. துரியோதனன் கேட்கிறான், துரியோதனன் கேட்கிறான், என்ன எனக்கும் பாண்டவர்களுக்கும் தானே சண்டை, உமக்கும் எனக்கு சண்டையே கிடையாது அப்படின்னு கச்சே, நீ என்ன எதிரியா பாக்குறீரே? யாரு கேட்கிறான்? துரியோதனன் கண்ணை பார்த்து கேட்கிறான். துரியோதனா, நான் உன்னை எதிரியா பார்க்கலையே. அப்ப எதிரியா பார்க்கல என்னோட வந்து சேர்த்துடலாமே. இல்ல சேர மாட்டேங்க. ஏன்னா என்னுடைய பக்தனுக்கு நீ எதிரியா இருக்கியே. அவளும் உன் பக்தனா, அவனா என்னுடைய பிராணன். மம பிராணாகி பாண்டவா, என்னுடைய பிராணன். என்னுடைய பிராணனுக்கு நீ எதிரியா இருக்கபடியாலே நான் உனக்கு எதிரியா இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கு. இப்பவும் சொல்றேன், நான் உனக்கு எதிரி இல்லை, நான் நேரடியா உனக்கு எதிரி இல்லை. அப்ப யாருன்னு? பாண்டவாவுடைய பட்சபாதி. அப்படின்னு அர்த்தம், பகவான்கிட்ட பக்தி செலுத்துவார்கிட்ட பட்சபாதியா தான் பகவான் இருக்க. இப்ப நாமெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்லிக்கிறோம்னோ, நம்ம கிட்ட பட்சபாதம் தான். என்ன சுவாமின்னா, மற்றவாளுக்கு பண்றதை விட நம்ம கிட்ட அதிகமா பண்ணுவார். அப்பனா பட்சபாதம்னா அது இந்த மாதிரி சாஸ்திர சம்மதம். சாஸ்திரமா தான் சொல்றது. ஆஸ்தித பட்சபாதி, ஆட்சித பட்சபாதி தெரிவிக்கிறார் இல்லையா? ஆகதான் தெரிவிக்கிறார். இதைத்தான் பேசணும்னு தெரிவிக்கிறார். ஆக நாமம் அந்த பிராணனுங்கிற கோட்டிலேயே போவதற்குதான் பண்ணணும், பிரயத்தனம் பண்ணணும். மம பிராணாகி பாண்டவான் இல்லையா? அப்ப அந்த பிராணன் கோஷ்டியில் நம்ம சேரணும். பகவானுக்கு பிராணனாங்கிற ஒரு கோட்டி இருக்குமோனோ, இருக்கான்னு கேட்காதுங்க. ஒண்ணுமே இல்லை. அவன்கிட்ட காதல், அவா, வேட்டை இதெல்லாம் இருந்தாலும் போறோம். ஆனால் நாம என்ன பண்றோம்? பொழுதை வீணடிக்கிறோம், தேவையில்லா வீணடிக்கிறோம். அது என்ன சுவாமி, அவர்கள் மட்டும் பிராணன் சொல்லிக்கொண்டே வாழ்க்கையில் போயிருது, அதோடு பிரயோஜனம் இல்லை. பதில் வரப்போறதே கிடையாது. பகவான் என்ன சட்டம் வச்சிருக்காரோ அந்த சட்டம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டம் பிரகாரம் நம்ம போய் ஆகணும். அது நம்ம போறோம்னா அது நமக்கு சமமா இருக்காத சமயம், அதுதான் நமக்கு சுலபம். நான் சாமானிய லோகத்துல என்ன பண்ணுவா? சட்டம்னாலே தப்புன்னுவா, சட்டம்னாலே சமமா இருக்கணுவா. சில பேர் தப்புன்னு சொல்லுவா, சமமா இருக்கணும். ஆனா பகவானுடைய சட்டமே சுலபம், சமமே இருக்காது. அதுதான் நம்ம வாழ்க்கையே. ஏன்னா அவர் தாயுமா இருக்கா, தகவனாராரு. லோகத்துல சட்டத்தை பின்பற்றுவா நமக்கு தாயா தகவனார கிடையாது. சட்டத்தை பின்பற்றுவா என்ன பண்ணா, அவளுக்கு அது நன்னா அமையணுமேன்றதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை பின்பற்றுவா. ஆனா பகவான் அப்படி இல்லை. தன் சொத்து வீணாகப்படாது. தன் சொத்து எது? ஆஸ்தித பாரபட்சம் தான் தன்னுடைய சொத்து. அந்த சொத்து வீணாகப்படாதுன்னா அதுக்கு தகுந்த சட்டத்தை ஏற்றாரு. அந்த சட்டத்தை படி நம்ம போகணும். அந்த சட்டமே தப்பு சொல்ல முடியாது. அதனால சரி சுவாமி, அவர் சர்வேஸ்வரன், நான் ஏதாவது பேசுறேன்னா பதில் வரப்போறதா? பதில் வரப்போறது இல்லை, பதில் வரப்போறது. நிவாரகர் இல்லாத சுதந்திரர், ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது. அவரை கேள்விடா. அப்ப அடி என்ன ஆச்சு? முடிஞ்சே போயிட்டேன்னா அப்ப அந்த கோஷ்டிக்குள்ள நான் புகழணும். சாது சமாகம், அந்த கோட்டிகளை புகழணும். இதைத்தான் பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். வாழாட்பட்டு நின்றீர் உள்ளீரே. யாராலும் அந்த கோட்டியில் இருக்காளா? வாங்கோ 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 கூப்பிடா இல்லையா? அந்த கோட்டிகளை சேர்ந்தோம் சொன்னீங்க. ஆனா இதை சொன்ன உடனே என்ன தோணுனா, சுவாமி இது என்ன சுவாமி சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னு இல்லையா? இந்த விஷயம் தான் என்னது, இது இவ்வளவுதான். ஆனா பெருமாளோட செவிக்கு போனோம்னா ஒரு நிலையா இருக்கும். ஆனா யாராவது ஒருத்தர் உடனே இருக்கிற கைங்கரிய பாரு வெளியே வரணும் இல்லையா? வரணுன்றதுனா ஒரு துளி தரப்பான். நாமே பெருமாளை செவிக்க போறோம். செவிக்க போறோம்னாலே நம்மால நேரடியா போய் செவிக்க முடியாது. அப்ப பக்கத்துல யாரா இருந்தா ஜியா சுவாமிகளோ இல்ல அந்த கோயில் சிப்பந்திகளோ, அவனும் பாகவதால் தான். நீங்க இன்னைக்கு இருக்கிற சிப்பந்திகள் வைத்துக் கொண்டு அளவு பார்க்கப்படாது. அன்னைக்கு கலிக பண்றதுக்கே சதசாஸ்திர வித்வானா இருக்கணும்னு பாக்கணும்னு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் அந்த காலத்துல இருக்கிற எக்ஸாம்பிள் இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு. இன்னைக்கு மதம் மாறின ஒருத்தரையே கோயில கொண்டு வைக்கிறாங்க. தவறான கருத்துக்கள். அததான் சொன்னேன், இதெல்லாம் கேட்கணும்னு கேட்கணும்னா அதுக்குன்னு ஒரே போரா பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யாரு அதிகாரி, அந்த அதிகாரி இதெல்லாம் தவறாச்சு தாராளமா கேட்கலாம், எந்த தவறும் கிடையாது. இது சொல்லணும்னா அப்ப நம்ம உள்ள போகணும். எப்படி போறது? அவர் வெளில வரணும். உள்ள இருக்கிற ஒரு அதிகாரி வெளில வரணும், இல்ல சுவாமி வெளில வரணும்.
அப்ப கதவை திறந்திருக்க போனோம். அப்ப உடனே வெளியில இருக்க சுவாமி கொஞ்சம் சேவிக்கலாம். அவருடைய சம்பந்தத்தால் உள்ள போறோமோனோ, அந்த சம்பந்தத்தை உள்ள போறோமோனோ, அந்த சம்பந்தம் தான் பிரதானம். ஆனா இதுல சாமர்த்தியம் ஆண்களை காட்டும் பெண்களுக்கு தான் அதிகம். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தை பிரத்யட்சமா சேவிக்கலாம், காஞ்சிபுரத்தை பிரத்யட்சமா சேவிக்கலாம், சில திவ்யதேசங்களை பிரத்யட்சமா சேவிக்கலாம். ஏன்னா அவதான் எந்த சமயம் கிடைக்கும் பெருமாள் சேவிக்கிறது கிடைக்கிறா இல்லையா, அந்த சமயம் கழிச்சு நீங்க உள்ள போயிட்டா பாருங்க. எதுக்கு சொன்ன அப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படணும். அதனால ஆக இப்ப என்ன பார்த்தோம், வாதம் தான். அப்ப வாதம் பண்றதுக்கு பட்சபாதியா இருந்து பண்ணா பண்ணப்படாது. பட்சபாதியா பண்ணினா அது பிரயோஜனம் இல்லை. அந்த பட்சபாதி கூடாதுன்னு தான் தெரிவிக்கிறார். ஆனா பகவான் விஷயத்துல நம்ம விஷயத்திலயும் பட்சபாதியா இருக்கணும். பகவான் தான் நமக்கு உன்னால் அல்லா வியாபராதம் ஒன்றும் குற வேண்டேன், இது ஒரு நிலை. பகவான் எது மம பிராணாகி பாண்டவரா எங்க சொல்றார், அந்த ரெண்டு நிலையும் ஒன்று தெரிவிக்கிறார். மேற்கொண்டு இன்னைக்கே முடிச்சுட்டான்னு பார்த்தேன், கொஞ்சம் நாடி எடுத்து இன்னும் ஒரு துளி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கும். அதை முடிச்ச உடனே நாளைக்கு சப்த பிரமாணம் ஆச்சரியமா இருக்கும். இதுவாது கொஞ்சம் ட்ரைன்னு சொல்லலாம், ட்ரை கிடையாது, இருந்தாலும் இதை தெரிஞ்சுட்டு தான் அங்க போகணும். ஆச்சரியமான சப்த பிரமாணம் என்ன தெரிவிக்கிறார் சுவாமின்னு பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார் ஏன் திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதார்கள் திருவடிகளே சரணம். சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை. நாளை சாயங்காலம் 5 மணிக்கு காலக்ஷேபம் உண்டு. இதே யதீந்திரமத தீபிகா. தெலுங்கு தெரிஞ்சவா இருந்தாங்கன்னா நாளைக்கு கார்த்தால 10 மணிக்கு உபதேசத்தமான காலக்ஷேபம் உண்டு. முடிஞ்சவா வந்து கலந்துக்கலாம், சந்தேகம் தான் கேட்கலாம். தன்யஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேர்த்துக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யஸ்ரீ சுவாமி. ஹரியே சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஹரியன் ராமானுஜதாசன் சார். கிருஷ்ணா புரிஞ்சுத்தோம். ஹரியன் ராமானுஜ. நல்லா புரிஞ்சுது சுவாமி, ஒன்னும் டவுட் இல்ல, நல்லாவே இருந்தது. இன்னைக்கு நல்லா கிளியரா இருந்தது. கொஞ்சம் நிறைய சுவாமி வைபவம் சொல்லிட்டேன் இன்னைக்கு. சுவாமி வைபவம் புஷ்யமா, குரு புஷ்யமா வேற இருக்கா, ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது தாண்டி போக முடியல அப்படின்னால. ஆனா என்னடா அனுமானத்துல இதெல்லாம் வருதுன்னு பாத்துட்டு இருக்கேன் நான். கொஞ்சம் இதுவா எடுத்து எனக்கு. சரி ரைட்டு, இன்னைக்கு நல்லா இருக்கு. அப்படியே இதுவா இன்னைக்கு சுவாமியுடைய அவதார தினம், விக்கிரக அவதார தினம். இன்னைக்கு திருமேனி தான் உகந்த திருமேனி. சுவாமி அந்த வடிவழகுன்னு சொல்றாளே, அதுக்கு தனியா பாசுரம் எல்லாம் இருக்கே, வடிவழகு சேவிக்கிறான்னு அந்த இதெல்லாம் திருமங்கை ஆழ்வாருக்கும் சரி ராமானுஜருக்கும் சரி, அது அவ்வளவு அழக இது பண்றது, அது ஒரு சேவிக்கிற முறையா சுவாமி? அது மாதிரி இதுவா? திருமங்கை ஆழ்வார் வடிவழகு இருக்கு, சுவாமி ராமானுஜரும் வடிவழகு இருக்கு. இந்த கட்டியன் சேவிக்கிறா பாருங்க ராமானுஜருக்கு, அது வடிவழகு தான். அது கட்டியன் திருமஞ்சன காலத்து போது கட்டியன் சேவிக்கிறார், அது வடிவழகு தான். எம்பெருமானார் வடிவழகுன்னு இருக்கும் அதுக்கு. அது மாதிரி திருமங்காள் வடிவழகு ஆச்சரியமான வடிவழகு. ரெண்டு பேருக்கு மட்டும் சொல்றாளே, மத்த ஆழ்வார்களுக்கு நம்ம ஆழ்வார் வடிவழகுன்னு வரலையே, அது என்ன ஏதாவது இருக்கா? இவ்வளவுதானே. நம்ம அப்படியே கண்ணை கவிச்சு வச்சுட்டு விக்கிரகத்தை சேவிக்கணும். அவ்வளவு சிறிய விக்கிரகம், மேல கவசத்தை போட்டு அந்த விக்கிரகத்தை பெருசு பண்ணிருக்கா. கவசத்தை கலந்தாச்சுன்னா ரொம்ப விக்கிரகம், ரொம்ப சிறிய விக்கிரகம், ரொம்ப சிறியது. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்தது, ரொம்ப சின்னதா தான் இருக்கு சொல்ற மாதிரி. ரொம்ப சிறிய விக்கிரகம். நம்ம ஆண்டாள் விக்கிரகம் இல்ல, ஆண்டாள் விக்கிரகத்துக்கு வடிவழகே தனி. ஆண்டாளுடைய வடிவழகு விக்கிரகத்துக்கு ஆண்டாள், திருமங்கை ஆழ்வார், எம்பெருமானார், இந்த 3 விக்கிரகத்துக்கு வைபவமே தனி. அழகா ஆராதிக்க கூடாதுன்னு ஜெனரலா இந்த இதுல சொல்லுவா. ஒரு மாதிரி இந்த நம்ம சரீரத்தை ரொம்ப இது பண்ணக்கூடாது, அது ஒரு சாதனை பண்றதுக்கு ஒரு இதுதான், ஆனா அதே நேரத்துல ரொம்ப போட்டு இது பண்ணிக்கூடாது அப்படின்னு. பட் நம்ம பெருமாளுடையோ இல்ல ஆழ்வார்களுடையோ இல்ல ராமானுஜருடைய வடிவழகை சேவிக்கிறதுன்றது நம்ம சம்பிரதாயத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அழகே ஆராதிக்கிறது, வடிவழகே மோட்சத்தை கொடுக்கும். அழக ஆராதிக்க கூடாதுன்னு வா, ஆனா அழக ஆராதிக்கணும் நம்ம சம்பிரதாயத்துல. எம்பாருடைய திருநட்சத்திரம். எம்பார் என்ன சொல்றேன்னா, அந்த வடிவழகை சேவிச்சை எனக்கு சமமானமா கிடையாதுன்னு.
இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இந்த சப்தமே வடிவழக சேவிச்சு வந்ததுன்றாரு. வடிவழகே இத்தனை வைபவம் உண்டு. வடிவழக சேவிச்சாதான் போறோம், எதுவும் வேண்டாம், மோட்சமும் கிடைச்சிடும். இப்ப கிருஷ்ணாவதாரத்துல ராமாவதாரத்தை சில பேர்லாம் மோட்சத்துக்கு போயிருக்காரு. கிருஷ்ணாவதாரம் விட்டுப்போம், ராமாவதாரம் சில பேர்லாம் மோட்சம் போயிருக்காருன்னா எதனால? ராமனுடைய வடிவழக சேவிச்சா. அவ பிரார்த்திக்க கூட இல்லை. அந்த வடிவழகுக்கு அத்தனை வைபவம். வடிவழக சேவிச்சாலே போதும். அந்த திருமேனிக்கு அத்தனை வைபவம் இருக்கிறபடியாலே அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுத்துரும். ஒரு தடவை சேவிச்சாலே போதும், வேற எதுவும் வேண்டாம், பிரார்த்திக்க கூட வேண்டாம், அதுவே கொடுத்துரும். சூப்பர் சாங். அடியன் சாங். நாளைக்கு சப்த பிரமாணம் ஆச்சரியமா இருக்கும். அவதாரிகர மன்னன் எடுத்திருக்காரு சுவாமி, என்னன்னு பார்ப்போம். அடியன் சாங். தன்யவாதம் சுவாமி. அடியேன் சாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேட்சித சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் திருவடி சேவிச்சுக்கிறேன் சார்.